பொதுவாகவே நம்ம நாட்டுக்கே எதனால பெருமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல்லாயிரம் வருஷங்களாக நம்ம நாடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இத்தனை மகான்கள் நம்ம நாட்டில் அவதாரம் பண்ணதுதான் காரணம். அவ ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம நாட்டுக்காக போராடின வாரியர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சோஷியல் ரீஃபார்மேஷன் பண்ணவளாக இருக்கட்டும், மொத்தத்தில் நம்ம நாடுடைய இல்லைன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்ததுக்கு, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ந்ததுக்கு காரணமே நம்ம நாட்டில் உண்டான மக்கள் தான். அதையும் முக்கியமாக மகான்கள் தான். இந்த மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி இருந்ததுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம சனாதன தர்மங்கிறது வேதத்தில் உண்டானது, வேதத்தில் சொல்லப்பட்டது சனாதன தர்மம் அப்படிங்கிறது. இன்னி வரைக்கும் நம்ம சனாதன தர்மம்னு என்னமோ பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் நல்லவாளா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கு, இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் இத்தனை நாளா மகான்கள் அப்படிங்கிறவா அவதாரம் பண்ணி நம்ம நாட்டில் இருந்துட்டே இருந்ததுதான் காரணம். அதனால நம்ம நாடு இன்னைக்கு நம்ம நாடா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நாட்டில் அவதாரம் பண்ண மகான்கள். நம்ம நாட்டில் அவ உபதேசம் பண்ணியும் அவ கிரந்தங்கள் கீர்த்தனைகளாவோ ஸ்லோகங்களாவோ எழுதி நமக்கு நல்லது என்ன அப்படிங்கிற வழியை காமிச்சோம். அவள் வாழ்ந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காமிச்சோம். பொதுவாகவே சொல்லுவாள் பெரியவாள்லாம், நம்ம வாயால் சொல்லி கற்றுத்தரதை விட நம்ம செயலால் கற்றுத்தரதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஒருத்தர் பெரியவர் இருக்காருன்னா ஒழுங்கா படி, ஒழுங்காரு, சமத்தாரு அப்படின்னு நம்மகிட்ட வாயால் சொல்கிறாருன்னா அதை விட நம்ம அவர் இருக்கிற இடத்துல நம்ம வளர்ந்துன்னு இருக்கோம், அந்த மகான் இருக்கிற இடத்துல வளர்ந்துன்னு இருக்கோம். அந்த மகான் எப்படி இருக்காருன்னா அவர் தினமும் காத்தால விடிய காத்தால எழுந்துட்டு அவரோட வாழ்க்கை காத்தாலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் அவர் எப்படி இருக்காரு, யார்கிட்டையும் கோச்சிக்கிறது கிடையாது, நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிக்கிறார். இந்த மாதிரி அவள் பண்ணிச்சு நமக்கு அதோட இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும், நம்ம மனசுல அது இன்னும் டீப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ மகான்கிறவா அவள் வாயால் கொஞ்சமோ செயலால் நிறையவும் நம்ம கருதுதில்லை. அதே மாதிரியே நம்ம நாட்டை மற்ற வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றின வாரியர்ஸ் அவளும் இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவாளும் இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷங்களா ராமானுஜர் காலத்திலேருந்து, எனக்கு தெரிஞ்சு ராமானுஜர் காலத்திலேருந்து, அதுக்கும் முன்னாடியிலேருந்து ராமானுஜர் காலத்தை என்னாச்சு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் முகலாயர்களோட படம் எடுப்பு வந்தது. அப்போ அங்கே சண்டப்பட்டவாலாம் பெரிய பெரிய சோல்ஜர்ஸா அப்படின்னா, சோல்ஜர்ஸ் இல்லை, சாதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமாளை காப்பாற்றணும். ஏன்னா பெருமாளுங்கிறவர் நம்மளுடைய சுத்தாச்சு. பெருமாளுங்கிறவரை நம்ம காப்பாற்றினோம் அப்படின்னா, பெருமாளை காப்பாற்றுற பெருமாள் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. பெருமாளை காப்பாற்றுறதுன்னா அவரோட அச்சாங்காலத்தை அவள்கிட்டேருந்து காப்பாற்றி நம்ம வச்சுக்கிறது அப்படின்னா, அந்த பெருமாள் அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல நம்ம எல்லாரும் ஆசிரியமா அந்த பெருமாளை.
பொதுவாகவே வந்து அர்ச்சாவதாரம் கோவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கெல்லாம் என்ன ஒரு அழகு அப்படின்னா, நம்ம சாஸ்திரங்கள் கற்றுத்தந்து பக்தி கிரந்தங்கள் கற்றுத்தந்து இது இருக்கு அது இருக்குன்னு நம்மலாம் சொல்லி அவ்வளோ பேர் மண்டையில் ஏறணும். ஆனால் அர்ச்சாவதாரங்கள் கோவில்னா தெருவில் போகிறவங்க கூட யாருக்குமே கிருஷ்ணன்னா யாரு, ராமன்னா யாரு, பாகவதமோ ராமாயணமோ பகவத்கீதையோ ஒன்றுமே தெரியாதவருக்கு கூட தன் கண்ணிதழில் வந்து நிற்கிறாங்க பெருமாள் கோவில். அது கோவிலில் மட்டும்தானே சாத்தியம். இந்த மாதிரி பிற்காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து இந்த அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது அவளுக்கு வந்து ஒரு சமாதானம். இப்போ வந்து பெருமாள் பக்திங்கிறதே எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து பகவான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அது ஒரு பெரிய தைரியம். நமக்கு எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து திடீர்னு வந்து நம்மள்கிட்ட மனுஷா வந்து சில பேர் வந்து நேற்றுக்கு நம்மள்கிட்ட ஆசையாக இருந்துப்பா, இன்னைக்கு வந்து நம்மள்கிட்ட முகம் காட்டுவாங்க, இல்லைன்னா இன்னைக்கு நம்ம திட்டுவா, நாளைக்கு வந்து ஆமாம் இந்த மாதிரி வருமா அப்படின்னு நம்மளை புகழ்வாங்க. இந்த மாதிரி தான் மக்களுங்கிற வாழ்ப்பா. அதனால வந்து தப்பு இல்லை, மனுஷ சுபாவம் அது. ஆனால் எப்போவுமே ஒருத்தர் நம்பலாம் அப்படின்னா அது பகவான் தான். பகவானை எப்பொழுதும் நம்பலாம், எப்போவுமே நம்ம கூடயே இருக்க. ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உணரணும். நம்ம கூட இருக்க அப்படின்னு கண்ணை மூடின்னு உட்காந்து இதனால என்னோட உடம்பு நடக்கிறது. இப்போ அவர் இல்லைன்னா வந்து நம்மளோட மூச்சு நின்றுடும், நம்மளுக்கு வந்து கை கால் ஓடாது. நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மனுஷா மேலே தான் நமக்கு பிரியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவளை வந்து நேற்று வரைக்கும் நம்ம அவளை கொஞ்சம் அவள் போயிட்டா அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து நம்ம அவளை வச்சுருக்கோம். அவள் விதி. அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ள அவளை அடக்கம் பண்ணிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவளோட உடம்பு சரீரத்தை நமக்கு அபிமானம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு தான். அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் அந்த சரீரத்தையே நம்ம பிடிச்சிருக்கு. ஒரு மனுஷன் சொந்த பையனாகவே இருக்கட்டும், சொந்த மனைவி மக்களாகவே இருக்கட்டும், அவளுக்குள்ள ஆத்மா இல்லைன்னா கொண்டு போக வேண்டியது தானே. அவளுக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிறதுனால தானே அவள் மேலேயே நமக்கு பிரியம் வருது. அதனால அந்த எல்லார காட்டிலும் வந்து அந்த ஆத்மா தான் நமக்கு பிரியமானது. அது நம்ம தன்னறியாமையே நமக்கு வந்து நம்மளுக்கு மனுஷாலோட அந்த ஆத்மாவோட தான் பிரியம் ஜாஸ்தி. அந்த ஆத்மா தான் பகவான் அப்படிங்கிறத உணரணும். அது ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டியது. அது பண்ணிட்டோம் அப்படின்னா பகவான் இருக்கான் அப்படிங்கிற தைரியத்தை காட்டிலும் பெரிய தைரியம் அது நமக்கு. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு அர்ச்சாவதாரம் தானே. நம்மளாம் பகவானோட சாட்சாத்காரம் இருக்கா என்ன இருக்கு. ஆனால் நமக்காக வந்து கோவிலில் வந்து எழுந்தருளி நிற்கிறாரு. அப்போ ஏற்பட்ட பகவானை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பகவானை வந்து முகலாயர்கள் பட எடுத்துட்டு வரா. அவள் எடுத்துட்டு வச்சு வந்து நம்மளோட மதத்தையே அழிக்கணும், நம்ம மதமே வந்து இந்த கோவில் ஆலய வழிபாடு முக்கியமாக வச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஸ்ரீரங்கத்தையே அழிக்கணும் அப்படின்னு வந்தா. அந்த காலத்தில் உயிர் விட்டவாலாம் யாரு அப்படின்னா சாதாரண பெரிய சோல்ஜர்ஸோ வாரியர்ஸோ கிடையாது. சாதாரணமாக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த பெருமாளை காப்பாற்றணும் அப்படின்னு 10,000 பேரோட தலையை சீவினாங்க. அந்த ராஜா 10,000 பேரோட தலையை சீவியும் அத்தனை பேரும் இது யாருக்காக உயிர் கொடுத்தா அப்படின்னா பெருமாளுக்காக. இன்னைக்கு இருக்காரு ஸ்ரீரங்கத்தில் போய். ஏன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் விட்டதுனால தானே இன்னைக்கு வந்து சேன் கோவில் எழுந்தருளி இருக்கார். நம்மளால கோவிலில் போய் பார்க்க முடியாது, உற்சவம் கண்டுறா, இதெல்லாம் நடக்கிறதுனா இன்னைக்கு 1000 பேர் நமக்காக உயிரை விட்டவா தானே. அதை தவிர வாரியர்ஸ் எடுத்துட்டோம்னா பேர்பட்ட ராஜாக்கள், மராட்டா சாம்ராஜ்யம், ராஜ்புத் சாம்ராஜ்யம், சோழர்கள், பாண்டியர்கள், இந்த மாதிரி இவ்வளோ ராஜாக்கள் இருந்து இவ்வளோ பேரும் மகாத்மாக்கள். ராஜாக்களை மட்டும் சொல்லி அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ராணிகளெல்லாம் நம்ம மறந்துடுறோம். பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபோக்கஸ் ராஜாக்களுக்கு தான் போகுது. ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அப்படின்னு ஸ்ரீ அண்ணான்னு சொல்லுவோம், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதின ஒரு புஸ்தகம் சதி விஜயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். இந்த சதி விஜயங்கிற கிரந்தத்தில் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பெண்மணிகள் வந்து உசுர விட்டுருக்கா, எவ்வளோ பேர் உயிரை கொடுத்து நம்ம நாட்டை காப்பாற்றிருக்கா. ஜவஹர்பாய், தாராபாய், ஏராளமான ராணிகள். அதை தவிர அவ்வளோ ராணிகள் கற்புக்கரசிகளாகவும் இருந்து தர்மத்தையும் எப்படி காப்பாற்றினா அகல்யாபாய், இந்த மாதிரி பல ராணிகள். இத்தனை பேரும் எப்படி இருந்தா வேலு நாச்சியார், ராணி லட்சுமிபாய், இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ பேர் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நாடோட பெருமை நம்ம சொல்கிறோம்னா நாடுக்கு அப்படிங்கிற இந்த நாடுக்கு எதனால பெருமை அப்படின்னு யோசிச்சாலும் இந்த நாட்டில் இருந்த மகான்கள்னால தான் இந்த நாட்டுக்கு பெருமை இருக்கோம்னா. நம்மளோட நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரதேசத்தை எடுத்திருந்தாலும் ஆயிரக்கணக்கான மகான்கள் இருந்திருக்காங்க. தமிழ்நாடுன்னு எடுத்திருந்தோம்னா நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமானுஜர் ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறம் வைஷ்ணவ சம்பிரதாயம். முக்கியமாக தமிழ்நாடோட சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம். அதே மாதிரி எல்லாம் எங்கே எடுத்திருந்தாலும் அதே மாதிரி வந்து கர்நாடகா அப்படின்னு
மத்வாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு மகான் இருந்தார். அதுக்கப்புறம் புரந்தரதாசர், கனகதாசர், விட்டலதாசர், கோபாலதாசர், வியாசதாசர், ராகவேந்திரர், ரகுத்தம சுவாமிகள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மகான்கள் வாழ்க்கையும். அதே மாதிரி ஆந்திரா அப்படின்னு எடுத்தோம்னா பத்ராசர் ராமதாசர் இருந்தார், அன்னமாச்சாரியார் அப்படிங்கிற மகான் இருந்தார். அதே மாதிரி மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்தோம்னா சமர்த்த ராமதாஸ், சனாதன தர்மத்துக்கே வேறு சமர்த்த ராமதாஸ். அவரோட ஆட்சி, அவரோட கைடன்ஸ்ல தான் சிவாஜியை ராஜ்யத்தை ஆண்டார். அதே மாதிரியே ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்தோம்னா ராஜஸ்தான், குஜராத் எல்லாம் வல்லபாச்சாரியார் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அந்த மகான்கள் அவருக்கு பெரிய சம்பிரதாயம், சூரதாஸ், நந்ததாஸ், கோவிந்ததாஸ், அதே மாதிரி பல மகான்கள் அவரோட சம்பிரதாயத்தில். அதே மாதிரியே ராமானந்த சம்பிரதாயம் ஒன்று, ஹரிவம்ச சம்பிரதாயம் ஒன்று, விபாக சம்பிரதாயம் ஒன்று, எக்கச்சக்க சம்பிரதாயங்கள் நம்ம நாடு ஆசேது, ஹிமாச்சலம் எல்லா பிரதேசங்கள்லையும் மகான்கள் இருந்திருக்கா. எல்லா மகான்களும் இருந்திருக்கா. நம்ம இந்த மகான் வசதி, இந்த மகான் தாழ்த்தி அப்படின்னு நம்மள சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு யாரு? இத்தனை பேரும் மகான்கள். ஆனால் அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வளோ மகான்கள் இருந்தாலும் சில மகான்களுடைய கதையெல்லாம் நம்ம அனுசரிக்க முடியும். உதாரணத்துக்கு துகாராம் அப்படின்னு நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா, துகாராம் அப்படிங்கிறவரோட சரித்திரத்தை கேட்டு கண்ணீர் விடலாம். ஆஹா, எப்பேற்பட்ட பக்தர், அவருக்கு பாண்டவங்க மேலே எப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணீர் விடலாம். அந்த பக்தி வேணும்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் துகாராம்ங்கிறவர் அவர் உலகத்தை மறந்தார், குடும்பத்தை மறந்தார். நம்ம ஆசைப்படாச்சு பகவானே என் குடும்பம் மாற்றணும்பா எனக்கு அப்படின்னு நம்ம ஆசைப்பட முடியாது. அது தானா வருது. அந்த நிலை துகாராமா இருக்கட்டும், அதே மாதிரி நாமதேவரா இருக்கட்டும், அவெல்லாம் நம்ம குடும்பத்தை மறக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு இல்லை. அப்போ இவ்வளோ மகான்களும் அவளுக்கெல்லாம் தன்னை மறந்து போயிட்டா, தன்னால் குடும்பத்தை கவனிக்க முடியல அப்படின்னா அவள் பகவான் இருக்க பக்தி பண்ண அந்த கர்மா, அவள் பண்ண வேண்டிய வேலை செயல்கள்ங்கிறது அவளை விட்டுடுறது. அவள் காரியத்தை விடுறது இல்லை, காரியங்கள் அவளை விட்டுடுறது. அந்த மாதிரி யாரோ சில பேருக்கு தான் ஆகும். ஆனா நம்ம அவளை கேட்டு ரசிக்கலாமே தவிர நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, எனக்கு துகாராம் மாதிரி குடும்பம் மறந்து போனோம், எனக்கு நாமதேவர் மாதிரி குடும்பம் மறந்து போனோம் அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்துட்டு நம்ம பண்ண முடியாது. அது தானா ஆகும். அப்படி பார்க்கறச்சே நம்ம சில மகான்களோட சரித்திரத்தை தான் நம்மளோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மகான் மாதிரியே நான் வாழணும் அப்படிங்கிறது சில மகான்கள், மற்ற மகான்கள்டே ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கணும். துகாராம்னா அவரோட பக்தி, நாமதேவர்னா அவரோட பக்தி, பாண்டவரங்கன்ட்டு அவருக்கு திருட நிஷ்டை, அதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர அவர் வாழ்க்கை எப்படி போச்சோ அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. அந்த மாதிரி சில மகான்கள் அவெல்லாம் யாரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த வேதாந்த தேசிகர், வல்லபாச்சாரியால் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஐயாவாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகான், வஜன சம்பிரதாயத்தில் முக்கியமான மகான் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு. இந்த மாதிரி சில மகான்களை தான் நம்மளால வாழ்க்கையில அவளை அனுசரிச்சு வாழ முடியும். எல்லாரையும் நம்மளால இதே மாதிரி போதேந்திரா அப்படின்னு எடுத்துனோம்னா, போதேந்திரா ஒரு துறவி, சன்னியாசி. அவர் குடும்பத்தை விட்டுட்டு போனார். ஏன்னா அவரோட நிலை வேற. நம்ம சன்னியாசியா ஆகணும் அப்படின்னு நம்ம சங்கல்பிச்சுட்டு ஆக முடியாது. சன்னியாசம்ங்கிறது ஹிருதயத்துல தானாவே அந்த பக்குவங்கிறது வரணும். மகாபெரிவா இருந்தா, மகாபெரிவா அத்தனை பேருக்கு வழிகாட்டினா இருக்கிறவா யாரையும், ஆனா மகாபெரிவா சன்னியாசம் எடுத்துக்கோன்னு உபதேசம் பண்ணலையே. குடும்பத்துல வாழ, தர்மம் பண்ணு அப்படின்னு தானே உபதேசம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, தர்மங்கிறது தான் நம்ம ஆசைப்பட்டு பண்ண முடியும். சன்னியாசங்கிறது நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அதை நம்ம தன்னை வற்புறுத்திட்டு பண்ணிக்கிற செயல் கிடையாது. சன்னியாசம் அப்படிங்கிறது தானா நமக்கு கர்ம பந்தங்கள்னு தானா போனோம். ஸ்ரீ அண்ணா சொல்லுவாங்க, ஒரு மலையில ஒரு மரத்துல இலைகள்லாம் காஞ்சு தானா உதிர்ந்த அப்புறம் அந்த மரம் எப்படி நிற்குமோ அந்த மாதிரிதான் சன்னியாச ஆசிரமங்கிறது. நம்மளா இலைகளை பிச்சு விட்டோம்னா இன்னும் ஜாஸ்தி தான் வரும். அந்த மாதிரி எனக்கு குடும்பம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் நம்ம வெறுத்துட்டு ஓடினோம் அப்படின்னா நம்ம போற இடத்துல இருந்ததை விட ஜாஸ்தியா போயிடும் விவகாரம் பண்ணணும். அந்த கர்ம பந்தங்கள்லாம் நம்மளை தானாவே விடத்துக்கு தான் சன்னியாசம் அப்படின்னு பேரு. ஸோ அதனால சன்னியாசங்கிறது நம்ம வற்புறுத்திட்டு நம்மளா பண்ணிக்கிறது இல்லை. சன்னியாசங்கிறது பேசிக்கலா சன்னியாசங்கிறது ஒரு ஆசிரமம், சன்னியாச ஆசிரமங்கிறது கிடையாது. நம்ம ஆத்திரன்னு நமக்கு கர்ம பந்தங்கள்லாம் நீங்கிடுதுன்னா நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம சன்னியாசி தான். ஸோ சன்னியாசம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னு கிடையாது, தானாவே உண்டாகிறது தான்.
ஆகையினால என்ன தெரியுது அப்படின்னா, சில மகான்கள் வல்லபாச்சாரியர், ஐயாவாள்னா நம்ம எல்லாமே ஐயாவாள்கிட்ட, நம்ம ஐயாவாளோட சரித்திரத்துல அவரோட வாழ்க்கையில அந்த ஒன்னொன்றுமே நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். வல்லபாச்சாரியர்னா அவரோட வாழ்க்கையில அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு விஷயமுமே நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். தேசிகர், வேதாந்த தேசிகர் அப்படின்னா அவரோட வாழ்க்கையில அவரோட நடத்தையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவர்கிட்ட கத்துக்கலாம். அந்த மாதிரிதான் முக்கியமான சொன்ன சம்பிரதாயங்கள்ல ஒரு முக்கியமான சம்பிரதாயம் வார்க்கரி சம்பிரதாயம் அப்படின்னு. அந்த வார்க்கரி சம்பிரதாயங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிற சம்பிரதாயம். பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனை ஆசிரியிச்சு இருப்பாங்க அந்த மகான்கள் எல்லாரும். ஞானேஸ்வரர், நாமதேவர், துகாராம், ஏகநாதர், 4 பேர் முக்கியமான மகான்கள். அதை தவிர எக்கச்சக்க மகான்கள், சோகாமேளர் அப்படின்னு, சேனாநாயக், ஹரிதாஸ், எக்கச்சக்க மகான்கள் எல்லாருமே வார்க்கரி சம்பிரதாயத்தில் இருக்கிற மகான்கள். அதுல ஏகநாதர் அப்படிங்கிறவரோட தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஏகநாதர் அப்படிங்கிறவர் யாருன்னா, இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி சில பேரோட சரித்திரத்துல தான் நம்ம முழுக்க அவ பிறந்ததுலேருந்து அவ காலம் முடிய வரைக்கும் அவ எப்படி இருந்தாலும் அத்தனையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆச்சரியம் என்னன்னா, பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் எல்லாருக்கும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றான்னா, எல்லா கர்மாவையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லல. குடும்பத்துல தர்மத்தை பண்ணுங்கிறது தான் உபதேசம் பண்ணணும். கர்மனா மனாரம்பாது நைஷ்கர்மியம் புருஷா அஸ்மிதே. நைஷ்கர்மியம் அப்படிங்கிறதே, நைஷ்கர்மியம்னா என்னதுன்னா பற்றுதல் இல்லாம துறவரம் தான் நைஷ்கர்மியம். பகவத்கீதையோட டேர்ம்ல அந்த நைஷ்கர்மியம் அப்படிங்கிறது, நீ அதை ஆசைப்பட்டு பண்ண அப்படின்னா நைஷ்கர்மியத்துல இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ஆசை தானே. அப்ப அதுவுமே ஒரு ஆசையா போயிடுறது. நைஷ்கர்மியம்னா எந்த ஒரு ஆசைப்பற்றும் இல்லாம இருக்கிறது. ஸோ இதுல இருக்கணும்னு நினைச்சா அதுவே ஒரு ஆசையா போயிடுறது. அதுவே ஒரு ஆசையா போயிடுறதுனால அப்பவே சன்னியாசிக்கு நீ தகுந்தவன் இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா சன்னியாசம் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோமே. இப்போ சமீபத்தில் கூட காஞ்சிபுரத்தில் புது பிரிவா ஏற்றுட்டா சன்னியாச பதவி. அவ சன்னியாச ஆசிரமம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சன்னியாசத்தை அடையணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டு இருக்கிறது கிடையாது. தானா பெரியவா யார் அந்த அவளுக்கு யாருக்கு இந்த கர்மா எதுவுமே அவளை பிடிக்காம அவ எந்த பற்றும் இல்லாம இருக்காங்கிறத அந்த மகான்கள் அப்சர்வ் பண்ணி அவளை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா சன்னியாசம் வேணுங்கிறது ஒரு பற்று தானே. அது அந்த சன்னியாசம் வேணும்னு நினைச்சா அதுவே ஒரு எதிர்பார்ப்பா வேணும். ஸோ இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது தான் நைஷ்கர்மியம் அப்படிங்கிறது. அதனால பகவான் என்ன சொல்றான்னா, அது யாரோ ஒருத்தருக்கு வரும்பா, அது யாரோ ஒருத்தருக்கு பிறந்ததுலேருந்தே பகவான்லயே மக்னமாகி இருப்பா. இல்லைன்னா ஒரு காலத்துக்கு மேல அவளுக்கு தானா அந்த ஒரு நிலை வரும். அதை லோகத்துக்கு உபதேசம் பண்ண முடியாது. உலகத்துல எல்லாரும் எப்படி வாழணும் அப்படின்னா, கர்மணிமை சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனகாதயா லோக சங்கிரமேவாகி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. பகவான் எடுத்த உடனே ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்றோம். ஜனக மகாராஜா ஜனக மகாராஜா அப்படிங்கிறவர் மிதிலையோட ராஜா. நம்ம ராமனுடைய மாமனார்னு இல்லை, அந்த மிதிலையில இருக்கிற எல்லா ராஜாவுக்குமே ஜனகர்னு தான் பேர். இந்த ஜனகர் அவரோட அடைமொழி. அவரோட உண்மையான பேர் சிரத்வஜன் அப்படின்னு பேர் ஜனகருக்கு. ராமன் சீதையோட அப்பா ஜனகர். அவரோட தம்பிக்கு குஷத்வஜன் அப்படின்னு பேரு. ஆனா எல்லாரையுமே ஜனகர்னு சொல்றது ஒரு மரியாதை. அவரோட அப்பாவுக்கும் ஜனகர்னு பேரு, அவரோட அப்பாவுக்கும் ஜனகர்னு பேரு, எல்லாருக்குமே ஜனகர்னு பேரு. அந்த கிருஷ்ணன் சொல்றான், ஜனகர் எப்படிவா இருந்தார், மிதிலாதிபதியான ஜனகர் அப்படின்னா. ஜனக மகாராஜா அப்படிங்கிற ஞானி. ஆனா அவர் கடைசி வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தார், ராஜ்யத்துல இருந்தார், ராஜ்யத்தை பார்த்துட்டார், மக்களை பார்த்துட்டார். அது எப்படி ஞானி ஆனதுக்கு அப்புறம் மக்களோட பழக முடியும், மக்களை எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னா, சன்னியாசங்கிறது எல்லாத்தையும் காரியத்தை உணர்றது இல்லை. சன்னியாசங்கிறது பற்றுதல் இல்லாம இருக்கிறது தான். ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னா கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த இப்போ படிப்பே எடுத்துக்கிறோமே. நான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசா அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியில நான் ப்ரொஃபஸர் ஆகணும், நான் இந்த இடத்துல எனக்கு லெக்சரராக போடணும், இந்த இடத்துல எனக்கு நான் இந்த யூனிவர்சிட்டியில எனக்கு இந்த அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட படிக்கூடாது. அப்படி பண்ணணும்னா அந்த இடத்துல நம்மளோட மைண்ட் போகுமே தவிர படிக்கிற ப்ராசஸ்ல நம்மளோட மைண்ட் போகாது. இப்பவே படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிப்பு, அந்த ப்ராசஸ், அந்த படிப்புலேருந்து நம்ம என்ன விஷயம் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அந்த படிப்பை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வர வேண்டிய பெனிஃபிட் தானாக வரும். அதை நம்ம எதிர்பார்த்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லா காரியமுமே அப்படிதான்.
இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாலும் நான் அதை பண்ண அவன் எனக்கு பதில் அது கொடுப்பான், அதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம கர்மா மாட்டிக்கணும். லோக சங்கிரமே வார்த்தம் சம்பஷ்யம் கர்த்தமர்ஹசி. லோக சங்கிரகம் அப்படின்னா லோகக்ஷேமம், 4 பேருக்கு ஏதாவது உதவி பண்ணுவோமே, 4 பேருக்கு ஏதாவது பரோபகாரமா வாழ்வோமே அப்படின்னு பார்த்தா நம்ம பரோபகாரம் அப்படிங்கிறத நம்ம எப்போ பண்றோமோ அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக், ஒருத்தர் பண்ணதுனால நான் பண்றேன் அப்படிங்கிறது ஸ்வயம் சேவக், வாலண்டியர் சர்வீஸ். அது பண்ண அப்புறமும் மற்ற வாழ்க்கை அது நான் பண்ணதுனால எனக்கு வாழ்க்கை அது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுதான் சொல்றாங்க பகவான். எத் யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவே தரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகா ததனு வர்த்ததே. அது மாதிரி ஒரு கால் நமக்கு எல்லா கர்ம வினையும் நீங்கிடுது அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் கர்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க பகவான். ஏன் அப்படின்னா நம்ம 1000 பேருக்கு வழிகாட்டியா இருக்கும். இப்போ நம்ம மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம், பொதுவா மோட்சம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். மோட்சம்னா என்னதுன்னா பொதுவா 95% எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா நம்மளோட காலம் முடிஞ்சு நம்ம போறதுதான் மோட்சம் அப்படின்னு. அது பேர் மோட்சம் இல்லை. மோட்சம் அப்படின்னா அதோட லிட்டரல் மீனிங் என்னன்னா விடுதலைன்னு அர்த்தம். எல்லா காரியத்திலிருந்தும் விடுபடுறது அப்படின்னா என்னன்னா நான் எனக்கு அதோட பலன் வேணும் அதுலேருந்து எனக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆசக்தி அப்படின்னு பேரு. நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டே நம்ம காரியத்தை பண்றோம் அப்படின்னு. அந்த ஆசக்திங்கிறது இல்லாம நம்ம காரியத்தை வெறும் சேவையா பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லார்கிட்டையும் இருக்கிறது பகவான் தான். அதனால நான் பண்ற யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலுமே அது பகவானுக்கு பண்ற சேவை தான், பகவானுக்கு பண்ற கைங்கரியம் அப்படின்னா இதுதானே ஞானம். ஞானம் அப்படின்னா ஏதோ சன்னியாசாசிரமம் எடுத்திருந்தாதான் அது ஞானம் அப்படின்னு பேர் இல்லை. ஞானம் நம்ம எல்லாருமே இருக்கிறதுலேயே ஞானியா இருக்கிறோம். அந்த ஒரு பற்று இல்லாம எவன் இருக்கானோ அவனுக்கு தான் ஞானின்னு. இதுதான் பகவான் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஞானி. பகவத்கீதையிலேயே பகவான் அதானே சொல்றோம், தான் யாரு, தன்னோட ஸ்வரூபம், இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை. யாருன்னா எல்லாம் யாரால தூண்டப்படுறதோ அதுதான் நான். யார் இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாதோ அதுதான் நான் அப்படிங்கிற இந்த ஞானமும் அந்த பகவான் தான் எல்லார்கிட்டையும் வியாபிச்சிருக்கான். அதனால நம்மள மாதிரிதான் ஆத்மோபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுன சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. நம்மள மாதிரியே எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறான் பகவான். ஆத்மோபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுன சுகம் வா எதி வா துக்கம். மற்ற வாழ்க்கை எது நல்லது எது கெட்டதுன்னா அதை கண்டுபிடிக்கிறது சிம்பிள். எப்படின்னா அதை பண்ற அந்த காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும், இந்த காரியத்தை நம்ம ஒருத்தர் நமக்கு பண்ணா அப்படின்னா நமக்கு அது உகக்குமா அப்படின்னா அதை நம்ம மற்றவர்களுக்கு பண்ணலாம். ஒருத்தர் இதை பண்ணானா நமக்கு ஹர்ட் ஆகுமா, அப்போ நம்ம மற்றவர்களுக்கு பண்ணக்கூடாது. மற்றவரை ஹர்ட் பண்ணுறதுன்னா அடிக்கிறதுன்னு இல்லை, வாயால் பேசுறது கூட மற்றவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாமல் இருக்கிறது. இந்த நிலையை எவன் அடைஞ்சு எவன் எல்லா இடத்தையும் பகவானை பார்க்கறானோ அவனுக்கு தான் ஞானி அப்படின்னு பேர். அவன் கிரகஸ்தாசிரமத்தை இருக்கானா சன்னியாசாசிரமத்தை இருக்கானா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இந்த நிலை வரணும், எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற நிலை வரணும். அதுதான் அத்வைத சித்தாந்தம் ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் மெனக்கடந்து நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். எத்தியதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவே தரோஜனா. பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு எடுத்தோம்னா பகவானுக்கு எந்த ஒரு பற்றும் கிடையாது. அதுக்கு பகவானோட சரித்திரமே உதாரணம். பகவான் ஜராசந்தனை வதம் பண்ணான், நரகாசுரனை வதம் பண்ணான், எல்லாரையும் வதம் பண்ணாதுக்கப்புறம் அந்த பகவான் அவரோட ராஜ்யத்தை அடைச்சிருக்கலாம். ஏன்னா அவன் தானே வதம் பண்ணான், அவனுக்கு அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு அவ்வளோ ரைட்ஸும் இருக்கு. ஆனால் அப்படி பண்ணல. அவளுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிற வாழ்க்கை பட்டம் கட்டி ஒழுங்கா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஏன் அப்படின்னா அவனுக்கு ராஜ்யத்தை பட்டு இருந்தா ராஜ்யத்தை போய் வாங்கிப்பான். அவனுக்கு தர்மத்தை நிலைநாட்டணும் தானே அவனுக்கு ஆசை. அதனால வதம் பண்ணிட்டு அடுத்த தர்மத்தை யாருக்கான்னு பார்த்துட்டு அவன் தோட்டத்துல கூட வந்துட்டே இருந்தான். இன்னொன்னு சொன்னானா நம்ம துவாரகைக்கே பகவான் ராஜா கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் பட்டாபிஷேகம்ங்கிறது கிடையாது. உக்ரசேன மகாராஜா தான் ராஜா. நம்ம துவாரகாதீஷன் சொல்றோமே, நம்ம பக்தினால சொல்றோம். துவாரகாதீஷன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அவன் ராஜா பட்டாபிஷேகம் பண்ணி நீங்க சிங்காசனம் உட்காரவே இல்லை. கிருஷ்ணன் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துட்டானே தவிர அவன் துவாரகைக்கு அஃபீஷியலா அவன் ராஜாவே கிடையாது. கிருஷ்ணன் இதுல என்ன தெரியுதுன்னா அவனுக்கு அங்க இருக்கிற சொத்துலையோ பெருத்து எதுலையுமே அவனுக்கு பற்று கிடையாது. அவன் தர்மத்துக்காக வாழ்ந்தான், எதுலையும் படாம பத்மபத்திர விவாம்பசா அப்படிங்கிற பகவத்கீதையிலேயே. அதுக்கு யாருக்கையும் பழகாம நான் இதுலையும் பற்றே இருக்கக்கூடாது அப்படின்னு வரவாப்பற வாட்டெல்லாம் சுண்டு உள்ளுன்னு விழுந்துட்டு நான் எதுவுமே நான் தனி அப்படின்னு இருந்து அதுவும் கிடையாது. பத்மபத்திர விவாம்பசா. தாமரை தண்ணீர்ல தான் வளரும். ஆனா தாமரை
இலையில நம்ம தண்ணியை கொடுத்தோம்னா அந்த தண்ணியை வந்து தேங்காது, அது வந்து வழுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கணும், தண்ணியிலேயே இருக்கணும், இருந்தாலும் பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையில பத்மபத்த மீமாம்சா சவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்ததா சிரேஷ்டா தத்ததேவே தோசனம். இந்த மாதிரி இப்போ பகவான் அப்பேற்பட்ட பகவானா இருக்கான், அவன் ஞானி தானே, இருந்தாலும் அவன் வந்து உடச்சுட்டே இருக்கானே, திருப்பியும் வந்து தூது மாணவர்களுக்காக சாரத்தியம் பண்றான், இவ்வளவு தர்மத்துல இருக்கானே பகவான். அர்ஜுனனுக்கு முன்னாடி இவ்வளவு உபதேசிக்கிறான். அவனுக்கு என்ன அவசியம்? அவனும் ஞானி, நித்திய முக்தன், இந்த காரியம் பற்று எதுவும் இல்லாம விடுபட்டவன். அவன் எதுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா, சயத் பிரமாணம் குருதே லோகா ததனு வர்த்ததே. ஒருத்தரை நம்ம ரோல் மாடலா வச்சுக்கிறோம் அப்படின்னா அவன் என்ன பண்றானோ அதே தான் உலகம் பண்ணும். பகவான் வந்து எனக்கு நைஷ்கர்மியம் தான், எனக்கு எந்த பற்றும் இல்லைங்கிறதுனால அவன் பாட்டு பேசாம இருந்தானா, உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் வந்து அந்த மாதிரி அந்த நிலையை அடைஞ்சவா கிடையாது. அதனால எல்லாருமே நானும் காரியம் பண்ணலப்பா, பகவான் பண்ணல அப்படின்னு விட்டுட்டு போவாளே தவிர, சோம்பேறித்தனத்துக்கு வழி பார்ப்பாளே தவிர காரியம் பண்ணணும்னு யோசிக்க மாட்டான். அதனாலதான் கடைசி நாள், கடைசி மூச்சு வரைக்கும் பகவான் தர்மத்தில் இருக்காங்கன்னா அவரோட வாழ்க்கை நடத்திக்க. பகவானோட வாழ்க்கை அதுதானே. பகவான் நம்ம பிருந்தாவன அடியில பிருந்தாவனத்தை கிருஷ்ணன் வளர்ந்தான், வெண்ணத்தட்டினா அப்படின்லாம் சொல்லுவோம். குழந்தையா பண்ண விளையாட்டு அதெல்லாம். அதே மாதிரி மீதியெல்லாம் வந்து உபாசனை, நம்ம பக்தி பண்றதுக்காக அமைச்சதே தவிர பகவானோட லைஃப் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா அது தனி. பொதுவாக எல்லாரும் ராமாவதாரம் தர்மத்துக்கான அவதாரம், கிருஷ்ணாவதாரம் வல்லாட்டான அவதாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவதாரத்தை இன்னும் பிறந்தன்னிலேருந்தே வந்து செய்த 10 அன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு பிரிஞ்சான். அதோட குடும்பம் என்னன்னா, தனக்கு தெரியும் தன்னோட அப்பா அம்மா ஜெயிலில் இருக்காங்க, ஆனால் 10 வருஷம் பிருந்தாவனத்தையும் கோபுரத்தையும் அதை வெளிப்படுத்திக்காம நான் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ கோகுலத்தையும் பிருந்தாவனத்தையும் அவங்க மேல அவ்வளோ பிரேம வச்சுட்டு இருந்தாலும், அவ்வளோ பிரேமனா அவ்வளோ பிரேம அவங்க மேல, அவ்வளோ லவ் கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் அந்த குழந்தை மேல இருந்தாலும் அவ எல்லாரையும் விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா தர்மம். ஆனந்தன் அவதார காலத்தை குண்டநாத் அப்படிங்கிறார் நாராயணன். தனக்கு அவ்வளோ பிரேம இருந்தாலும் தர்மங்கிறது ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அதனால வந்து பிருந்தாவனமா இருந்தாலும் எல்லாரையும் சமாதானம் சொல்லிட்டு மேல தர்மத்துக்காக வாழணும். அதனால தான் எப்படி வாழறோமோ அப்படிதான் தன்னோட பக்தாலும் வாழணும் அப்படிங்கிறது சொல்றான். நம்ம பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நாமவாப்தவாப்தவ்யம் வர்த்த ஏவச கர்மணி. அர்ஜுனன் பார்த்து சொல்றான், நான் பகவான்பா, எனக்கு அடையணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி நான் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, நான் பாட்டுக்கு வைகுண்டத்தை நான் பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் நான் அவதாரம் பண்ணது எதுக்கு அப்படின்னா வர்த்த ஏவச கர்மணி. இவ்வளவோ ஆனாலும் நான் கர்மா பண்ணிட்டு தானே இருக்கேன். கர்மானா வெறும் சந்தியாவதனம் சந்தியாவதனம் இது பேர் கர்மான்னு கிடையாது, இதுக்கெல்லாம் பேர் வைதிக கர்மான்னு பேர். பொதுவாக கர்மானா வேலைன்னு அர்த்தம், எந்த டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கெல்லாம் தான் கர்மான்னு பேர். இதெல்லாம் நான் பண்ணிட்டு தானேப்பா இருக்கேன். நான் எனக்கு கர்மா பண்ணி அடைய வேண்டியது எனக்கு ஏதாவது இருக்கா? ஆனால் நான் பண்றேன், ஏன்னா தர்மம் பண்ணணும் அதுக்காக பண்றேன். यदि ह्यहम्नवर्ते जातु कर्मणि अतन्दितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. நான் வந்து எதுக்காக நான் ஒரு கால் நான் கர்மாவை விட்டுட்டேன் அப்படின்னா 1000 பேர் பின்பற்றிட்டு இருக்கான் கிருஷ்ண பக்தால், நான் பகவானோட பக்தால் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னா இவ்வளோ பேரும் தான் பண்ண வேண்டிய காரியத்தை விடுவேன். அதனால நான் காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. உத்சீதே இமே லோகாஹ நகுர்யாம் கர்மசேதாம் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் பாண்யாமிமா பிரஜவா. நான் ஒரு கால் இப்படி இருந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பக்தர்களுக்கு நான் ஒரு தப்பான ரோல் மாடல் ஆகிடுவேன். அப்புறம் வந்து அவளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவேன், அவளோட வாழ்க்கை ஒழுங்கா போகாது. அதனால வந்து அவள் எல்லாரும் கர்மாவில் இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னா அதுக்கு நான் முதல்ல இருக்கணும். பகவான் பகவத்கீதையே பார்த்தோம்னா அவ்வளோ நாளும் தர்மத்தை எதிர்த்துட்டு அப்புறம் தான் பகவத்கீதை சொல்றோம். பிறந்தன்னைக்கே பகவத்கீதை சொல்லலை, ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் மற்றவாளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்மளே ஒரு வழியில இல்லாம மற்றவாளுக்கு நம்ம ஒன்று கற்றுக் கொடுத்தோம்னா வந்து நீ முதல்ல இருக்கியாடா அப்படின்னு கேட்டுருவோம். அந்த இடத்துல வந்து நீ பண்ணறதுக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கிறது தான் மகா சொன்னா ஆஸ்திதா ஜனகாதையா ஜனகரும் தனியவெல்லாம் இருக்கா அப்படின்னு. அவா இருந்தா நீ பண்றியா அப்படின்னா பண்றேனே, பகவான் இல்லாத கர்மயோகம் யாருக்கு? அப்படி தர்மத்துல இருந்தான் கிருஷ்ண பகவான் இருந்துட்டு கடைசியில தான் பகவத்கீதை சொல்றான். எடுப்புல பகவத்கீதை சொல்லிடல. அர்ஜுனன் கூடவே தான் இருக்கான், எவ்வளவோ தடவை அவன் டிமோட்டிவேட் ஆயிருக்கான், ஆனா அவன்கிட்ட பகவத்கீதை சொல்லலாமே, ஏன் இப்ப சொல்றான் அப்படின்னா அவ்வளோ தர்மத்திலையும் இருந்து இப்ப தர்மத்துக்காக யுத்தம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வச்சே பகவத்கீதை சொல்றான். அப்சர்வ் பண்ணி பார்க்கணும்.
பகவத்கீதையை ரெண்டா பிரிக்கணும். முதல் 6 அத்தியாயம், அடுத்த 12 அத்தியாயம் அப்படின்னு. முதல் 6 அத்தியாயம், அடுத்த 12 அத்தியாயங்கள் எப்படின்னா பக்தி, தன்னை பத்தி நிறைய பேசுவோம். 7ஆவது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு அதெல்லாம் எப்படின்னா குட் டு ஹேவ், நம்ம பக்தி பண்ணலாம், நம்மளோட சந்தோஷம் நம்ம பக்தி பண்றதுங்கிறது வேற விஷயம். ஆனா முதல் 6 அத்தியாயம் எப்படி இருக்குன்னா, அது என் பக்தனோ இல்லையோ உலகத்துல மனுஷன்னு ஒருத்தன் பிறந்தா அவன் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தர்மத்தை முதல் 6 அத்தியாயங்களை சொல்றோம். அதுக்கப்புறம் 7ஆவது அத்தியாயத்தில் பக்தியை பத்தி சொல்றோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தாள் தான், நம்ம எல்லாருமே கிருஷ்ணனை வந்து ஆசிரியிக்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா முதல் 6 அத்தியாயம் எப்படின்னா தான் வந்து எப்படி வாழணுமோ அதையே சொல்றோம் அர்ஜுனனுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிருஷ்ண பக்தாளுங்கிறதுனால பக்தியை பத்தி பேசுறாங்க. முதல் 6 அத்தியாயம் எந்த ஸ்லோகத்துலனா இருக்கணும், அந்த ஸ்லோகத்தை பகவத்கீதைய பகவானோட சரித்திரத்தை வச்சே நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சு நம்மளால பகவத்கீதையை சொல்ல முடியும். அப்படிதான் அமைஞ்சிருக்கு பகவானோட கதை, அப்படி இருந்திருக்காங்க கிருஷ்ணன். ஸோ அதனால என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு பற்று எல்லா ஞானமும் ஏற்பட்டாலும் உலகத்தோட க்ஷேமத்துக்காக, மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக குடும்பத்துல இருக்கணும். லோக சங்கிரகம் ஏவார்த்தம், லோக சங்கிரகம்னா லோகக்ஷேமம். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அபியசூயந்தா நானும் திஷ்டந்தி மே மதம், இதான் என்னுடைய பிலாசபி. மே மதம் என்னுடைய பிலாசபி. அவ்வளோ தீர்க்கமா சொல்றோம். என்னது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ண பக்தன் அப்படின்னு நம்ம ஒருத்தர் நம்ம தன்னை பக்தியும் பண்ணிக்கிறோம்னா பகவத்கீதை படி நம்ம வாழ்ந்து ஆகும். அது ஒரு மஸ்ட். மனுஷனா போறதாலே வாழணும். ஏன்னா அது வந்து பகவான் என்ன பக்தி பண்ணு அப்படின்னு வந்து கிருஷ்ண பக்தனுக்குரிய குணங்களை சொல்லணும். பொதுவாகவே ஒரு மாரல் லைஃப் லீட் பண்றவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனாலதான் உலகம் முழுக்க பகவத்கீதை அளவுக்கு எந்த கிரந்தமுமே இது கைட் பண்ணது கிடையாது. இந்தியாவில் மட்டும் இருக்கு. இந்தியாவை தாண்டி எவ்வளோ கண்ட்ரீஸ்ல டார்வின் உட்பட அத்தனை சயின்டிஸ்டா இருக்கணும், அத்தனை எப்படி சொல்றது டெக்னாலஜியில அவ்வளோ டெவலப் பண்றவங்களா இருக்கணும், இல்லைன்னா அவா நாட்டு பிலாசபர்ஸா இருக்கணும், எல்லாருமே வந்து பகவத்கீதையை பாரோ பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி இங்கேருந்து போனவங்களா இருக்கணும். பரமஹம்ச யோகானந்தா, சுவாமி விவேகானந்தா, அவ்வளோ பேரும் பகவத்கீதையை போய் சொல்றதுக்கு காரணம். பிரபுதத்தா, பிரபுபாதா, அந்த இஸ்லான பிரவர்த்தனம் பண்ணாங்க, அந்த ஸ்ரீல பிரபுபாதா, இத்தனை பேரும் பகவத்கீதையை கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? அங்க இருக்கிறவங்களும் பகவத்கீதையவே சூஸ் பண்ணி எடுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அதுலதான் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் போய் சேர வேண்டிய மெசேஜ்ங்கிறது அந்த பகவத்கீதையில தான் இருக்கு. ஆகையினால் அந்த பகவத்கீதையில எப்படி சொல்லியிருக்கோம், அப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் தன்னுடைய கர்மாவை பண்ணணும் அப்படின்னு. ரவிதாஸ் ஒரு மகான் இருந்தார், பாண்டவன் பக்தர். செருப்பு தைக்கிறது தான் அவரோட தொழில். இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னது அப்படின்னா, இந்த ரவிதாஸ்ங்கிறவர் இருக்கார். அவர் வந்து தினம் அவர் எப்பேற்பட்ட பக்தர், அவர் வந்து தன்னுடைய தொழிலை உணவும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ விட்டு போயிருக்கலாமே. ஆனா தினமும் ராஜாவுக்கு செருப்பு தைச்சு ராஜாவுக்கு அந்த ஆர்மிக்கெல்லாம் அவர் தான் செருப்பு தைச்சு தருவார். ஒரு நாள் ராஜா வந்து லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல 1000 செருப்பு தைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1000 செருப்புங்கிறது முந்தின நாள் சாயந்தரம் சொன்னோம், அடுத்த நாள் காலத்தால வேணும்னா அது எப்படி சாத்தியம்? இன்னி காலத்துல இருக்கிற மாதிரி மிஷின் கூட கிடையாது இந்த காலத்துல. அவ்வளோ மிஷினரிலாம் இல்லாத காலத்தையும் எப்படி பண்ண முடியும்? அவர் ஒருத்தர் வேற ஏழையானவர், அதனால ஒருத்தரா உட்காந்து பண்றாரு, எப்படி முடியும்? அங்கேயாவது பண்ணிட்டே இருக்கார். தன்னறியாம பாண்டுரங்கா அப்படின்னு நினைச்சிட்டு பாண்டுரங்க தியானத்துக்கு போயிடுறாரு. செருப்பு தைக்க முடியல. செருப்பு தைச்சவர்களா நாளைக்கு ராஜா கடும் தண்டனை கொடுப்போம். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டவர்களே ஒரு குழந்தையா வந்து அத்தனை செருப்பையும் தைச்சு கொடுத்துருக்கோம். சேனாநாயகன் ஒருத்தர் இருக்கார், பார்பர். அவருடைய நமக்கு இருக்கிற பக்தி என்னைக்கோ அவர் கர்மாவை விட்டுட்டு நான் பகவான் போறேன்னு போயிருக்கலாமே. தினமும் கர்மாவை பண்றார். அவரோட தொழில். அவெல்லாம் வந்து முஸ்லிம் ராஜா, முஸ்லிம்லாம் பேசிக்கா வந்து அவ தலையில முடி வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேர் முஸ்லிம் ராஜாவில். அதனால தினமுமே அவளுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அதுக்காக தினமும் அவர்களோட தொழில் ராஜாக்கள் ஷேர் பண்ணுறது. ஒரு நாள் தன்னறியாம அவ்வளோ பாகவதால் வந்தா பக்தாலாம் வந்தா தன்னை மறந்தவே பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஆனதும் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டவர்களே போய் அவருக்காக போய் ஷேர் பண்ணிடுவாங்க பாகவதா. இந்த மாதிரி இருக்கும். நரசிம்ம மேதா அப்படிங்கிற மகான், நரசிம்ம மேதாங்கிறவர் அப்பேற்பட்ட பக்தர். அவர் நினைச்சிருந்தா என்னைக்கோ குடும்பத்தை உதறிட்டு போயிருக்கலாமே. குடும்பத்துல இருந்தார். தன்னறியாம ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சிராத்தம் அவ பார்த்து காய்கறி வாங்கணும் கடைக்கு போறார். பிருந்தாவன பக்தால தன்னை பேர் மீதி செய்யாம போறார். அவளை பார்த்ததும் சிராத்தங்கிறத மறந்துதான் பகவானே வந்து நரசிம்ம மேதா வந்து அம்மாவை சிரத்தம் அப்படின்னா, இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்மாவை விட்டோம் அப்படின்னா இந்த ஞானம் எனக்கு எல்லா கர்மாவையும் விடணும், தனக்கு எதுலையும் பற்று இருக்கக்கூடாதுன்னு விட்டோம்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு தான் அவங்க. நமக்கு தானா இந்த நிலை வந்தது அப்படின்னா
பிரகாசத்துக்கு சுமார் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நம்மளா விடலை. இந்த இப்போ நான் சொன்ன 3 பேருமே, ஹரிதாஸா இருக்கட்டும், சேனாநாமியா இருக்கட்டும், நரசிம்ம மேத்தாவா இருக்கட்டும், யாருமே தன்னோட வேலையை தொழில நம்மளோட கடமையை விடணும்னு விடலை. அவ தினமும் தொழில தன்னோட கடமையில இருக்கா. ஒரு நாள் அந்த பக்தி உத்கிருஷ்ட நிலையை அடையச்சே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தொழில் அந்த கர்மா அவளை விட்டுடுது. அந்த கர்மா அவளை விட்டுறதுனால அவ தன்னோட நிலையில இருக்க மாட்டேங்கிறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கர்மா விட்டு போச்சுன்னு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால பகவானே அந்த கர்மாவை பண்ணுறாங்க. அதனால என்ன தெரியுதுன்னா, நம்மளோட கடமையில கரெக்டா இருந்தோம் அப்படின்னா, தன்னறியாம அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா பகவான் அப்பவும் தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் பண்றான். ஸோ அப்படின்னு தெரியுது தர்மத்துக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் பகவான் தரான் அப்படிங்கிறது தெரியுது. அதனால நம்மளோட ரோல் மாடலா நம்ம எடுத்துக்க முடியாது சில மகான்கள் தான். அந்த மாதிரி ஒரு மகான் தான் ஏகநாதர் அப்படிங்கிறது. வைஷ்ணவ சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு கிரந்தம். வைஷ்ணவ சம்ஹிதாங்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஸ்ரீ அண்ணா அறிவிச்ச கிரந்தம். ரொம்ப பெரிய கிரந்தம், 10 பாகங்கள் இருக்கக்கூடிய கிரந்தம். ஒவ்வொரு பாகத்தையும் 20-25 அத்தியாயம் இருக்கும். ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை பற்றி ரொம்ப அழகா சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள், நம்மளே படிச்சா நமக்கு புரியும். அவ்வளோ சிம்பிளான நடையில தான் இருக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம். அதுல ஏகநாதரோட சரித்திரம் சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏகநாதரோட சரித்திரம், பெரிய சரித்திரம் ஏகநாதரோடையது. அதை நம்ம அவகாசத்துக்கு இருந்தா வழி ஏகநாதரோட சரித்திரம் என்னன்னு அனுபவிப்போம். இதுக்காக ஏகநாதர் எடுத்துருந்தது அப்படின்னா, அவர் தான் முதலே சொன்னாமே, பகவான் பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்றானோ அத்தனையும் நம்ம ஏகநாதரோட பார்க்க முடியும். நம்மளுக்கே அத்தனை காரியத்தை விட்டுட்டு நம்ம பக்தியே பண்றோம் அப்படின்னா, இப்போ கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சு அங்கே அலங்காரம் பண்ற டைம்ல ஆஹா கிருஷ்ணா அப்படின்னு பகவானை கட்டி அழுதோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அலங்காரமும் ஆகாது, எதுவும் ஆகாது. ஆனா அதே மாதிரி சாத்விகாக ஸ்வல்ப மாத்திரா சிவு, எதுவுமே அந்த ஒரு நிலை நம்ம சாதாரண புத்தி அப்படின்னு நம்மளுடைய கர்ம யோகத்துல இருந்து நம்ம கர்மாவை பண்ணோம் அப்படின்னா அதுதான் பகவான் காட்டுற வழி. பகவத்கீதையில அப்படி பூர்ணமா இருந்த ஒரு மகான் உங்கள ஒருத்தர் ஏகநாதர் அப்படிங்கிறது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்களையும் அவரோட சரித்திரத்தையும் தான் நம்ம ஒரு அனுபவிக்கிறோம். ஏகநாத ஸ்ருதா ஆசீத் வேதாந்த தத்வஜ்ஞோ பிராமணः வைஷ்ணவோத்தமः கிருஹஸ்தோ தர்மான் நித்யம் சஜ்ஜனாராதன பிரியः பிரசாந்த ஹிருதயோ யோகி நாம கீர்த்தன தத்பரः சதாச்சாரேண சம்யுக்தः விஹலே திருடபக்திமான் விரக்தோ விசிதாத்மா ச நித்யோத்சவகரோ ஹரேः சக்ரே பிராகிருத பாஷாயாம் ஏகநாதோ மகாமதிः ஸ்ரீமத்பாகவதம் கிரந்தம் ஞான வைராக்யவர்தனம் நித்யம் பக்த சமாஜேவி ஸ்ரீமத்பாகவதஸ்ய வை ஸ்வயம் பிரவச்சனம் சக்ரே பக்திபூர்வம் விஜோத்தமா. பிரதிஷ்டானபுரம் அப்படின்னு ஒரு ஊர் மகாராஷ்டிரால கோதாவரி பைட்டக் அப்படின்னு பேர் ஊர். அந்த ஊர்ல தான் ஏகநாதர் அப்படிங்கிற மகான் இருந்தது. வேதாந்த தத்துவஜா, வேதாந்த தத்துவம்னா அது ஞானம் தான். ஞானம் பகவானுடைய அந்த பகவான் ஸ்வரூபமா இருக்காரு, அந்தர்யாமியா இருக்காரு உணர்றதுதான் ஞானம். ஆனா ஞானம் அடைஞ்சாலும் கிரஹஸ்தோ தனவான் நித்யம் சஜ்ஜனாராதன பிரியா, ஆனாலும் கிரஹஸ்தர் சொல்ல தனம் நல்லா பணக்காரன், நல்ல தனிக்கலா இருக்கான். எதுக்காக தனவான், எதுக்காக பணக்காரா இருக்காருன்னா அடுத்த பதத்தையே சொல்றார் சஜ்ஜனாராதன பிரியா. அதை நம்ம ஆளுக்கு போட்டு சாப்பாடு கொடுக்கலாம், முடிச்ச அளவுக்கு தன்னால சொசைட்டிக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. இந்த தர்மத்துக்காக தானே சம்பாதிக்கிறேன். ஏன்னா பகவான் தீர்த்தான் அப்பிரதாயோ யோகுந்தே ஸ்தேன ஏவசா அப்படிங்கிறான் பகவான். நம்மளுக்கு தெய்வம் கொடுத்து நமக்கு தெய்வத்தோட ரிசோர்சஸ்னால தான் நமக்கு இவ்வளோ சொசைட்டி இவ்வளோ அனுகூலமாக அமைஞ்சு நம்ம பைசாங்கிறது அந்த பைசாவை அப்பிரதாயா சுற்றி இருக்கிறவா யாருக்கும் தராம நம்ம மட்டும் அதை வச்சு நம்மளோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டோம்னா யோகுந்தே ஸ்தேன ஏவசா, அவனுக்கும் திருடனுக்கும் வித்தியாசம் அப்படின்ட்டாங்க. அது எப்படி அப்படி சொல்லலாம்? என் பணத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது நீ உனக்கு அங்க இருக்க சமதர்ஷனம் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
நீ நிறைய உனக்கு நான் பைசா கொடுக்கறதுக்கு காரணம் நீ 4 பேருக்கு நல்லது கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக. உன்னை வந்து நீ நல்லது எல்லாருக்கும் பட்ட ஒரு நல்லது சொல்லணும். உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நீ பண்ணிக்கோ. பண்ணிட்டதுக்கு அப்புறமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஒரு வீடு கட்டித்தான்னு சொல்லல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடும், அவளுக்கு ஏதாவது ஒரு அவசியம், ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அது போய் இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறதாவது கூட ஏதாவது ஒரு சர்வீஸ் நீ பண்ணணும் சொசைட்டிக்கு. அதுக்காக அப்படி பண்ணா அவனுக்கும் திருடனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அவ்வளோ வேகமாக சொல்லிட்டாங்க. அதனாலதான் தனவான் நித்தியம் சஞ்சலாராதன பிரியா, அவ்வளோ பணக்காரனா. ஏன் அப்படின்னா 4 பேருக்கு வந்து சாப்பாடு போடுறது, 4 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க. பிரசாந்த ஹிருதயோ யோகி நாமகீர்த்தன. பிரசாந்தமா இருக்கிறது அப்படின்னா எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ்டா இல்லாம ரொம்ப சாந்தமா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அது பொதுவாகவே நமக்கு இருக்கும். நம்மளே 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நம்ம தர்மத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கே நம்ம வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். நம்மளுக்கு ஆஹா நம்ம வாழ்க்கையை இவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பகவான். அதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, பக்தி அப்படின்னா என்னது அப்படின்னா நவவித பக்தி இருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம் அப்படின்லாம் சொல்லுது. இது எல்லாத்தையும் விட பாகவதத்தில் ஒன்று இருக்கு. தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷாணா புஞ்சானேவ அகிருதம் விபாகம். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், உன்கிட்ட வந்து இவ்வளோ புத்தி பண்றேன், எனக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்துருக்கேன்னா பகவானே அதுக்கு வந்து நீ உன்னோட கிருப்பை தானே அப்படின்னு நினைச்சு அவன் நமக்கு பண்ண கிருப்பையை நினைச்சுட்டு இருக்கிறதே வந்து இன்னைக்கு நீ இப்படி வச்சிருக்கே அப்படின்னு நம்ம அவனை நினைச்சு சந்தோஷப்படுறதே வந்து பக்தி. அதுவே வந்து அந்த அதுதான். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல நமக்கு வாழ்க்கை அமைச்சிருக்கு. கார்த்தாலேருந்து நைட் வரைக்கும் நமக்கு வந்து சத்சங்கமாக இருக்கலாம், நம்ம தர்மம் பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு அப்படி அனுகூலமாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு வந்து பகவானோட கிருபையை நினைச்சிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு ஒரு சாந்தமாக இருக்கு இல்லையா. அதான் சொல்றான், பிரசாந்த ஹிருதயோ யோகி நாமகீர்த்தன தத்பரஹ. தினமும் பகவான் நாமா சொல்றது அப்படின்னு ஒன்று. பகவான் நாமா சொல்றது அப்படின்னா அவனோட பேர் நம்ம எதுக்கு சொல்லணும், அதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷன் இல்லை. தினமும் காலத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போமே. தினமும் காலத்தில் குளிச்சுட்டு அங்கேயாவது பகவானோட சன்னதியில் உட்காந்து ராமநாமம், கிருஷ்ணநாமம், சிவநாமம் கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் மினிமம் பெரிய கண்ணை மூடிட்டு சொல்லி பார்த்தோம்னா நமக்கே தெரியும் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது பண்ணினோம் அப்படின்னா அந்த ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனசு வந்து சாந்தமா இருக்கும். யாரையும் பார்த்து வந்து சொல்லி விழணும்னு தோணாது, 4 பேர் பொய் சொல்லணும்னு தோணாது. நம்ம மனசுல நம்ம சித்தத்துல அதுவே ஒரு சுத்தி ஏற்படுத்தும். அதான் பகவான் நாமாங்கிறது அதுக்காக தான் வச்சிருக்கா. வச்சவாள்னா ஒன்றும் ஏன்னா பகவானோட நாமாவை சொல்லி யாரோ தான் அவனோட பேரை சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு போறாங்க. அப்படி கிடையாது. பகவான் நாமாவை எதுக்கு இவ்வளோ மகான்களை எம்பசைஸ் பண்றான்னா பகவான் நாமாவை சொல்ல பகவான் நாமாவே நம்ம கேரக்டரை மாற்றிடும். நம்ம நல்ல கேரக்டராக இருந்தால் அதை இன்னும் வந்து என்ரிச் பண்ணுவோம். பகவான் நாமாங்கிறது அது வந்து பண்ணி பார்த்தா தான் புரியும். தினம் ஒரு 10-15 நிமிஷம் கண்ணை மூடிட்டு பகவானோட நாமாவை காத்தாலே சாயந்தரம் சொன்னோம் அப்படின்னா அதை சொல்லி நம்ம கண்ணை திறந்து பார்ப்போமே, நமக்கே வந்து மனசுல வருது 4 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுவே பண்ணும். அதுக்காக தான் நான் பகவான் நாமா அப்படிங்கிறது. ஸோ பகவான் நாமாங்கிறது ஒரு சூப்பர்ஸ்டிஷன் கிடையாது, அது ஃபேனட்டிக் கிடையாது. பகவான் நாமாங்கிறது அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கான்செப்ட். அதை நம்ம தினம் உட்காந்து தியானம் பண்ணாலே நமக்கு புரியும். ஏன்னா வந்து நான் சொல்றதை கேட்டால் என்ன இது அப்படின்னு தோணும். பழக்கத்தை பண்ணால் நமக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் நமக்கே ஏற்படுத்துறது அப்படின்னு. கீர்த்தனதத்பரஹ சதாச்சாரேண சம்யுக்தோ விட்டலே திருடபக்திமான். சதாச்சாரம் அப்படின்னா அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது, பொறுமையாக. ஏகநாதோட கதையே பொறுமைக்காக தானே முக்கியமானது. அது பின்னாடி பார்ப்போம். அவ்வளோ குணபரிபூர்ணனா இருக்கிறவர் விட்டலே திருடபக்திமான். விட்டலன்னா பாண்டுரங்க, சிறந்த பாண்டுரங்க பக்தர் அவர். இப்படி இருந்துட்டு இருக்கிறவர் விரக்தோ விஜிதாத்மா ச நித்யோத்சவகரோ ஹரேஹே. நாம் தலையை பார்த்தோம். விரக்த வைராக்கியம். வைராக்கியம்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது வைராக்கியம் இல்லை. தானாவது நம்மளை விட்டு போயிடும். எனக்கு எதுவும் வேண்டாம் நம்ம காட்டுக்கு போனாலும் நம்ம எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு போனோம்னா இங்க ஏதோ வேண்டாம்னு நினைச்சு நாங்கள் இன்னும் பெருசா நம்மளே ஏற்படுத்திடுவோம். அந்த மாதிரி ஆயிடும். அதுவே விரக்தல், உண்மையான விரக்தல் அப்படின்னா ஒரு சின்ன ரூம்
தனக்குன்னு ஒரு சின்ன ரூம் வச்சுட்டு இருக்கிற இடத்துலயே இருந்தாலும் அவனை எந்த சுத்தி இருக்கிற எந்த ஒரு வெறுத்தும் அவனை தொடாது. அதுதான் விரக்தி அப்படின்னு பேர். விரக்தினா பிடிக்காதவன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் அப்படி புரிஞ்சுப்பாங்க, இதுவுமே வேண்டாம்னா எனக்கு வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வைராக்கியம் இல்லை. பேசிக்கலா எல்லாமே பிடிக்கணும், எல்லாமே பிடிக்கணும், எதுலையுமே வெறுப்பு ஏற்படாம ஆனா எதுலையுமே பற்று இல்லாம இருக்கணும். அதுக்குதான் பேர் வைராக்கியம் அப்படின்னு பேர். நித்யோத்சவ கரோ ஹரே, காலகால சுப்பிரபாதம், அப்புறம் பகவான் சன்னதியில ஜெபம் பண்ணுறது, அப்புறம் உற்சவத்தி பண்ணுறது, அப்புறம் பாராயணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பகவானோட பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா பிரவச்சனம் பண்ணி 4 பேருக்கு தர்மத்தையும் பக்தியும் சொல்லி தருது, ராத்திரி ஆச்சுன்னா பஜனை பண்ணுறது, அப்புறம் தோலோத்சவம் பண்ணுறது. இதுதான் நித்யோத்சவம் அப்படின்ட்டு. தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய டியூட்டிங்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய ஆக்குபேஷன், தன்னுடைய ப்ரொஃபஷன், தன்னுடைய எம்ப்ளாய்மெண்ட், தன்னோட பிசினஸ் அப்படிங்கிறது நமக்கு தனியாக இருந்தா இருக்கு. ஆனா ஸ்ரீ அண்ணா சொல்லுவா அதே பக்தியா பண்ணணும். எப்படி அப்படின்னா, இந்த 10 பைசா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறவா யாரு, எல்லாரும் பகவானுடைய ஸ்வரூபம் தானே. ஸோ நம்ம குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கா பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கோம், நம்மளோட கர்மால இருந்தா நம்ம பகவான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம பண்ற பிசினஸ்லயே நம்மளோட ப்ரொஃபஷன்லயே நம்ம மாட்டிக்க மாட்டோம். அது ஒரு கைங்கரியமா எப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அதுவே கர்ம யோகம், அதுவே தர்மமாகவும் போயிடுறது, அதுவே பக்தியாகவும் போயிடுறது, எல்லாமே அதுவாக போயிடுறது. ஸோ இந்த எண்ணத்தோட பண்ணணும். அதுக்காக தான் நித்யோத்சவம் அப்படிங்கிறது இருக்குன்னா, நம்மளுக்கு பகவானோட இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கார்த்தால சுப்பிரபாதம் பண்ணுறது, அப்புறம் பூஜை பண்ணுறது, அப்புறம் பாராயணம் பண்ணுறது, அப்புறம் பஜனை பண்ணுறது, அப்புறம் தோலோத்சவம் போனா கார்த்தாலும் சேர்ந்த வரைக்கும் இன் சம் வே வி ஆர் அசோசியேட்டட் வித் பகவான் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக தான் நித்யோத்சவம். அதை நம்ம எப்படி பண்றோமோ, நம்மளோட காரியங்கள் அத்தனைக்கும் நடுவில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எதுலையுமே பற்று ஏற்படாது. எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். நான் 10 பைசா சம்பாதிச்சாலும் பகவான் பிடிக்கும், அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை நடக்கிறதே அவ்வளோ அழகா போக ஆரம்பிச்சோம். ஸோ அதனாலதான் நித்யோத்சவம் அப்படிங்கிறது. ஸோ சக்கரே பிராகிருத பாஷாயா மேகநாதோ மகாமதி. பிராகிருத பாஷானா ரீஜினல் லாங்குவேஜ். அவரோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து மராட்டி. பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்துல ஏகாதச ஸ்கந்தம், பகவத்கீதை மாதிரி உத்தவகீதம் இருக்கு. பகவான் கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி உத்தவனுக்கு உபதேசம் பண்ணிருக்காங்க. அந்த ஏகாதச ஸ்கந்தத்தை மட்டுமே நாத பாகவதம் அப்படின்னு மராட்டி பாஷையில எழுதி வச்சு ரொம்ப பிரசித்தமான கிரந்தம் அது. அதை தெரிஞ்சிடும். பாகவதத்தை பிடிச்சிருந்து இருக்கா அப்படின்னா, பாகவதம்ங்கிறது அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தம். இந்த பாகவதத்தை பிடிச்சிருந்து குடும்பத்தில் இருக்கா அப்படின்னாலே அதே தெரிஞ்சுக்கணும் அவ எப்பேற்பட்ட ஞானியா இருந்தும் குடும்பத்தில் இருக்காங்கிறது. அதே மாதிரி தினம் சாயந்தரம் அதை பிரவச்சனமும் பண்ணுவார். பண்ணி 4 மக்களுக்கு பக்தியை உபதேசம் பண்ணுவார். இப்படி இருக்காரு. இவ்வளோ அழகான வாழ்க்கை அவருக்கு. சின்ன வயசுல ஜனார்தன சுவாமி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்தார். அவ்வளோ குரு பக்தி அவருக்கு. இப்படி இருக்கிறச்சே 12 வருஷமா இருந்துருக்காரு. ஒரு நாள் ராத்திரி என்ன ஆச்சு அப்படின்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி 12 மணி ஆச்சு, 12:30 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. அவன் ஆசிரமத்துல ஏதோ விளக்க வச்சிருந்து ஏதோ கணக்கு போடுறார், திருப்பி அழிக்கிறார், திருப்பி பைசா வேண்டாம் கணக்கு போடுறார். என்ன அப்படின்னா, ஒரு பைசா ஏதோ டேலி ஆக மாட்டேங்கிறதாம். இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு, இவ்வளோ செலவாயிருக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. ரெண்டும் பண்ணாலும் டேலி ஆகணும்ல. ஏதோ அரை பைசா 1 பைசா ஒரு தப்படிப்பா, அது டேலி ஆகலாம். 1 பைசா தானே போனா போச்சுன்னு விடல. அங்கே ஏன் அப்படின்னா, தன்னோட சொத்தா இருந்தால் பரவாயில்ல, குருநாத்தருடைய சொத்து, மடத்துடையது. நம்மள 12 வருஷமா இருக்காராம். அவர் மண்டையில எந்த சாஸ்திரமும் ஏறல, கற்றுக் கொடுத்த எந்த பாடமும் ஏறல. ஆனா அவ்வளோ அழகா கைங்கரியம் பண்ணுவாராம். குருநாத்தர்கள் பார்த்து காலத்துல பால் காய்ச்சல் ஆரம்பிச்சு அவர் போனாருன்னா அவருக்கு கூட துணி துவச்சு போடுறது, நான் கைங்கரியமும் ராத்திரி வரைக்கும் பண்ணுவார். இப்படி இருக்கச்சு இது தவிர மடத்தோட நிர்வாகமும் இவரே பண்றாரு. பண்ணச்சே என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி இந்த பைசா எப்படி தொலைலாம் அப்படிங்கிறச்சு அங்கேருந்து இருக்கிறச்சு 12:01 மணி ஆனே ஜெய் குருநாத் அப்படின்னு கத்தியா. அங்கேருந்து அவர் குருநாதர் பார்க்கறாரு. என்ன சேகநாதா, ஏன் இன்னும் தூங்கல, என்ன கத்துற அப்படின்னு. இல்ல, அரை பைசா எங்கேயோ காணாம போயிடுது, ரொம்ப நேரம் யோசிச்சேன், எந்த பைசா என்ன எது நீங்க தான் கரெக்டா டேலி ஆச்சு அப்படின்னு குருநாதருக்கு கண்டிப்பா 12 வருஷமா சாஸ்திரங்கள் அத்தியானம் பண்றான், இவ்வளவு கத்துக் கொடுக்குறேன், கடைசி இந்த 1 பைசாக்காக இவ்வளவு முடிச்சுட்டு இருக்காங்க. அதுவா 1 பைசா என்ன பண்ண போகுது? இவ்வளவு முக்கியமா? இவ்வளவு பக்தியோ, இவ்வளவு ஞானமோ, இவ்வளவு வேதாந்தம், இவ்வளவு நடத்தின அப்புறமா அவன் தலையில அவன் மண்டையில அதெல்லாம் ஏறாம இதுக்காக இப்படி இருக்காங்க அப்படின்னு இருந்து அவர்லாம் தத்தாத்திரேயர் தான் உபாசனை.
தத்தாத்திரேயர்கிட்ட வேண்டினாரா, நாளைக்கு இவனுக்கு தரிசனம் கொடுக்கணுமா, அவனுக்கு ஞானம் ஏற்படணுமா அப்படின்னு. இது வேண்டின்றதும் என்ன ஆகுது அப்படின்னா, தத்தாத்திரேயர் வந்து தரிசனம் கொடுக்குறாரு அடுத்த நாள். தத்தா குளத்துக்கு வந்து குருநாதருக்கு சமயத்துக்கு கோதாவரியில தீர்த்து எடுத்துட்டு இருப்பாரு. தத்தாத்திரேயரை பார்த்தோன்னே தத்தாத்திரேயர் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி ஆசிர்வதிக்கிறது. வந்து பழையபடி சமயங்கள்ல போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். குருநாதருக்கு ஒரே சந்தேகமா போயிடுது, என்னடா தரிசனம் கொடுக்கணும்னு எனக்கு ஏதாவது தரிசனம் கிடைச்சதா இல்லையா ஒண்ணுமே புரியல. அங்கேயிருந்து வந்து கேட்டார், என்னப்பா ஏகநாத் அதை தரிசனம் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. ஏதாவது ஆச்சரியமா பார்த்தேன் போற வழியில இங்க அந்த ஒரு மரத்தடியில இங்க தத்தாத்திரேயர் இருந்தார், தத்தாத்திரேயரை பார்த்தேன். ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றேன் அப்படின்னா, பார்த்தேன், என்ன பண்ணேன், நமஸ்காரம் பண்ணிட்டேன், நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா நீ இப்படி இருந்தும் உனக்கு அப்புறம் எப்படி பார்த்து இந்த காரியத்தை பண்ணுறாங்க? எனக்கு தத்தாத்திரேய தரிசனம் எதனால கிடைச்சது? 12 வருஷமா உங்களுக்கு பண்ற சேவைனாலையும் உங்களுக்கு பண்ற நீங்கிறதுனால தானே கிடைச்சது. அந்த தத்தாத்திரேயர் தரிசனம் பண்ணதுக்காக இதை நான் பண்ண முடியுமா அப்படின்றதும் அதான் புரிஞ்சுக்குதான். ஆஹா, பேர்பட்ட கைங்கரியப்படனா இப்பேற்பட்ட குரூப் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். சர்வசாஸ்திரங்களும் ஏற்படும், எல்லா சர்வசாஸ்திரங்களும் உனக்கு புரியும், உனக்கு ஞானம் ஏற்படணும் அப்படின்னு. இதோட பெரிய அனுபவம் என்ன, அதை ஏற்படுத்தினோடனே ஞானம் ஏற்பட்டதும் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு கிளம்பரிச்சு இவரும் சன்னியாசம் வாங்கிக்கணும் கிளம்பரிச்சு குருநாதர் சொல்ற குடும்பத்தில் தர்மத்தில் அப்படின்னு சொல்லி அவரை இருக்க வச்சு தான் ஆச்சரியம். வல்லபாச்சாரியர் சொன்னேன், வல்லபாச்சாரியரும் அப்படிதான். ஆக்சுவலா அவரே வந்து சன்னியாசம் வாங்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்காரு. இருக்கச்ச மெனக்கெட்டு பாண்டரங்கன் கனவுல வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் நிறுத்தலை. அப்புறம் யார் கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவருடைய அப்பாவையும் கனவுல போய் அவருக்கு வந்து நாளைக்கு அவருக்காக அவருக்கு பொண்ணை கொடு அப்படின்னு. பகவான் ஏன் இவன் குடும்பத்தோட நிர்வாகத்தை இவ்வளோ ஈடுபடுறான் அப்படின்னா, தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது பகவானுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் இவாளெல்லாம் மெனக்கெட்டு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு வைக்கிறான் பகவான். அதே மாதிரி ஜெயதேவர் அஷ்டபதி பார்க்கணும், ஜெயதேவரும் அப்படிதான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு இருந்தார். அவரை மெனக்கெட்டு அதில் அவரோட கனவுல வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியோட அப்பா பத்மாவதியோட அப்பாவுக்கு தேவசர்மா அப்படின்னு பேர். தேவசர்மாவோட கனவுலையும் போய் உன் பொண்ணை ஜெயதேவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஜெயதேவர் சில கிரகஸ்தாசனத்துக்கு இருக்கிறான். இந்த மாதிரி பல சரித்திரங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு காலம் சன்னியாசம் வாங்கிட்டா அப்படின்னாலும் அவளை வந்து அவள் ஏதோ சன்னியாசம் வாங்கிட்டு நான் ஏகாந்தமா இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவாளையும் மெனக்கெட்டு இருக்க வச்சு அவளை வந்து நீ ஒரு பீடம் சன்னியாசம் ஒரு பீடம்னு ஏற்படுத்து, ஒரு மடம்னு ஏற்படுத்து, 1000 பேருக்கு நீ பக்தியும் ஞானத்தையும் கற்றுக்கொடு அப்படின்னு அவள் எல்லாரையுமே உலக நிர்வாகத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஞானத்தையும் பக்தியும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பகவான் அவ்வளோ கன்சர்ன் தான் இருக்கான். இது நமக்கு தெரியாது. அதனாலதான் சன்னியாசிகள்னா இவாள் இன்னைக்கு காஞ்சி பீடத்தையோ சிங்கேரி பீடத்தையோ மகான்கள் இருக்கான நமக்கு அனுகிரகம். சன்னியாசம் அவள் அந்த ஞானம் வந்து அவள் வந்து பரிகிராசகால பேர் சன்னியாசிகளுக்கு பேர் என்னதுன்னா, அவள் பாட்டுக்கு வந்து தனியா போய் அவள் சம்சாரம் பண்ணிட்டு அவள் பகவானோட அனுபூதியில அவள் பாட்டு இருப்பா. ஆனா அவள் ஒரு மட்டத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து நமக்கு இவ்வளோ அனுகிரகம் பண்றா அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தர்மத்துல ஆசை வரணும், நமக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் இன்னைக்கு மட்டங்களை ஏற்படுத்தி நமக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவரும் கிளம்பிட்டார். குருநாதர் ஆசிரமம் சன்னியாச ஆசிரமத்தில் இருந்ததுக்கு அப்புறம் சன்னியாசியா இருக்காரு. இருக்கச்சே ஒரு நாள் ஒரு குட்டி பையன் வரான். வந்து அவர்கிட்ட சொல்றான், ஆஸ்வலாய சூத்ரோஹம் ரிக்ஷாகாத்யன பிரியா சமித்பாணி ஸ்ரோத்ரியம் த்வாம் ஆச்சார்யம் சரணம் பஜே நமே மாதா பிதா சைவ நசான்யே பாந்தவாஸ்ததா தஸ்மாத் த்வாமேவ சர்வஸ்வம் மத்வாஹம் சரணம் பஜே வாசஸ்தானம் துவாரகாமே நாம்னா கிருஷ்ணோஸ்மி பண்டிதா சிஷ்யபாவாத் ஸ்வீகுருத்வம் மாம் அநாதம் சத்குரோ. குட்டி பையன் நான் ரிக்வேதம் படிக்கணும், நான் ரிக்வேதி, எனக்கு நீங்க தான் குருநாதரா இருக்கணும் அப்படிங்கிறான். கண்டியா கிருஷ்ணன் அப்படின்னு பேரும். என் பேர் என்னப்பா? கிருஷ்ணன் மாமா. நீ என்ன ஊருப்பா? என் ஊர் துவாரகை அப்படிங்கிறான். அவரை பார்க்குற துவாரகையிலேருந்து வரைங்கிற கிருஷ்ணன்கிற பேர் இவ்வளோ சமத்தா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் ஆசையா வந்து என் கூடயே இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் வந்தா அவன் வந்து ஆசையா வந்து அந்த குழந்தைய வந்து தன்னோட ஆத்திலேயே வச்சு வளர்த்துருக்காரு. இவர் காத்தால எழுந்துன்ற உடனே குளத்துக்கு போறார், குளி ஸ்நானத்துக்கு போறாருன்னா அவர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவாங்க.
அனுஷ்டானங்களுக்கு வரிசை திருப்பி இவரோட ஆத்தங்கரைக்கு போயிட்டு இவர் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிச்சு அவரோட வஸ்திரத்தெல்லாம் கசக்கி போட்டு துவச்சு எடுத்துட்டு வருவோம். அப்புறம் ஆத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா குருநாதர் பூஜை பிரபோதனம் பண்றாரு, சுப்பிரபாதம்லாம் பண்றாருன்னா இவன் பூலாம் பிரிச்சு வச்சு சந்தனம்லாம் அரைச்சி வச்சு அவர் பூஜை பண்ணி எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர் உற்சவத்தி போறாருன்னா கூடயே பாடிட்டு போவோம். அப்புறம் பாடங்கள்லாம் கற்றுப்போம். கற்றுட்டு மத்தியானம் பூஜைலாம் ஆனதுக்கப்புறம் மத்தியான வேலைகளில் குருநாதருக்கு ரெஸ்ட் எடுத்து வச்சு அவர் சாப்பிடுச்சு அவருக்கு பரமாறிட்டு அப்புறம் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் குரு பத்னி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறத சாப்பிடுவோம். அப்புறம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேற அவர் பாத சேவை பண்ணிட்டு அப்புறம் கற்றுக் கொடுத்த பாடங்கள்லாம் படிப்போம். அப்புறம் சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா அவர் பிரவசனத்துக்கு போனார்னா பக்கத்துல இருந்து அவருக்கு விசிட்டு கேட்போம். அதே மாதிரி அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகும். அதுக்கப்புறம் சாயந்தரம் பாடங்கள்லாம் படிப்போம். ராத்திரியை குருநாதர் பஜனை பண்றாருன்னா பின்னாடி தம்பூரா வச்சுட்டே பாடுவோம். அப்புறம் திருப்பி டோலோத்சவாதிகளுக்கெல்லாம் கூட எடுத்து கொடுத்து திருப்பி அவர் படுத்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 1 மாசம் இல்லை 2 மாசம் இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 12 வருஷம் காலம் இருக்கச்சே நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம் வருது. ஸ்ராத்தம் வச்சு என்ன ஆகுதுன்னா ஸ்ராத்தத்துக்காக சமையல்லாம் பண்ணுவா இல்லையா, வடை எல்லாம் சமையல்லாம் பண்ணுறாங்க. பண்ணச்சு வெளில ஒரு குடும்பம் ரொம்ப பசியில ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அந்த குடும்பம் ஒரு கணவன் மனைவி குழந்தைகளோட வரா. பசியில் அவ வந்து ரொம்ப முடியாம வரா. சாமி இதெல்லாம் சாப்பிட இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு இறக்கம் வந்துடுது. ஸ்ராத்தத்துக்கு சமைக்கிறோன்னு பார்க்கல. அங்கேருந்து வடை அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வந்து அவருக்கு உட்காந்து வச்சு அவருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. போட்டு அவர் திருப்தனா அப்புறம் அவர் புஷ்டியாக அவர் வந்து அவர் திருப்பி போகிறார். போனதும் அந்த ஊரில் சில பொருளாத பிராமணாலாம் இருக்காங்க. அவெல்லாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா இது நடக்கிறத பார்த்ததும் அங்கேருந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சா. போச்சு 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 அப்படின்னு அங்கே வார்த்தை வாசல் வந்து கத்த ஆரம்பிச்சா. ஏன்னா ஸ்ராத்த தண்ணிக்கு யாருக்கோ சாப்பாடு போட்டார். இவன் வார்த்தை ஸ்ராத்தா நம்மளாம் சாப்பிடவே போகக்கூடாது அப்படின்றதும் அங்கேருந்து அவர் வந்து பசியில வந்திருக்காப்பா. அவெல்லாம் பசியில வந்தவர்களுக்கு வந்து சாப்பாடு போடாம அவளுக்கு சாப்பாடு அவளுக்கு போடாம அவளை வந்து அவமதிச்சுட்டோ இல்லைன்னா அவளை வந்து நிராகரிச்சுட்டு இதற்கு மீறிட்டு ஸ்ராத்தத்துல சாப்பாடு போட்டோம். அந்த பகவானுக்கு தான் சந்தோஷமா இல்லைன்னா புத்தர்களுக்கு தான் சந்தோஷமா. பசியில ஒருத்தன் தவிக்கிறான், சாக கிடக்கானா, அவனுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா. ஸ்ராத்தம் நான் பண்ணாம இல்லையே, திருப்பி வேணா ஸ்ராத்தத்துக்காக புதுசா சமைக்கணும். ஆனா அதுக்கு பசியில வரவங்களை வந்து விட முடியுமா அப்படின்றதும் அதெல்லாம் இல்லை. ஸ்ராத்தம் அன்னைக்கு நீ பண்ணது தப்பு, ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ராத்தம் பண்ணாம இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், சரி என்ன பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்றதும் அங்கேருந்து வந்து அந்த பிராமணாலாம் தன்னால இல்லை பிரதிஷ்டானங்கிறது பொல்லாத முரட்டு வித்வான்கள்லாம் இருக்கிற ஒரு எல்லா சாஸ்திரம் வேதாந்தம் நியாயம் மீமாம்சா வியாக்கரணம் முதலிய அத்தனை சாஸ்திரங்கள் ஜோதிஷம் எல்லா சாஸ்திரமும் படிச்ச அத்தனை வித்வான்கள் அந்த ஊர்ல. அதனால எல்லாரும் தன்னால எங்க இருந்தாலோ இத்தனை நாள் ஏகநாதரை பார்த்தாலோ இல்லையோ அங்கேயே திடீர்னு பிராயசித்தம்னு அத்தனை பேர் வந்துட்டார். வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சா. இத்தனை பேருக்கு வீடு எழுதி வைக்கணும், இத்தனை பேருக்கு இவ்வளவு தங்கம் இவ்வளவு சமரம் தங்கம் போடணும், இத்தனை பேருக்கு இவ்வளவு வஸ்திர தானம் பண்ணணும், இவ்வளவு பேருக்கு இந்த தானம் பண்ணணும். லிஸ்ட் பெயிண்டே இருக்கு, எழுதிட்டே இருக்கா. அவ பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கிறச்சு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு பார்த்தா அதாவது இப்படி சாதத்துல ஒருத்தர் சாப்பாடு போடுறது தப்பா, பசியில வரவாளுக்கு ஆகாரம் போடுறத ஒரு முதலிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ராத்தம் பண்றேன்னா பகவானுக்கு அது பிரீத்தியாவா இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க தெரியணும். அது இல்லாம அப்புறம் இதை பண்ணா பகவானுக்கு எங்க உபக்கும் ஆகுது. அதனால வந்து அவர் பார்த்துருக்காரு. இருக்கிறச்சு என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஒருத்தர் வரா வயசானவர். அங்கேருந்து ரொம்ப முடியாம உடம்பெல்லாம் அது வந்து ஒரு வியாதி சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் ஒழுகும். இந்த வியாதி வந்து உடம்பெல்லாம் வந்து அழுகி போயிடும். அந்த வியாதியில் ஒருத்தர் வராது. வந்து ஏகநாதா ஏகநாதா அப்படின்னு கத்திட்டு வராது. வரிசை என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து அவர் வந்து அந்த வியாதியில வரிசை இங்கேருந்து இவர் வர வந்து அந்த ஊர்ல அந்த பிராமணாலாம் இருக்காங்களா அங்க வந்ததும் ஏகநாதர் எங்க அப்படின்னோடனே ஏகநாதரா எதுக்கியா உங்களுக்கு எதுக்கு ஏகநாதர் அப்படின்னா நான் வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு ஒரு வியாதி அதோட பிராயசித்தம் ஏகநாதத்தை தான் இருக்கு. பிராயசித்தம் தானே இங்க வாங்க நாங்க எழுதுறோம், அவங்க இவ்வளோ வீடு எழுதணும், இவ்வளோ தங்கம் எழுதணும், இவ்வளோ தங்கம் தரணும், இவ்வளோ பணம் தரணும்னு அவன் திருப்பி எழுத ஆரம்பிச்சிட்டான். எழுத ஆரம்பிச்சோடனே அவர் அதெல்லாம் கண்டுக்கல. இந்த கிருஷ்ணன் அவரோட சிஷ்யம் ஒரு பையன் இருக்காங்க.
இந்த பையனுக்கு முதல்லேந்தி எல்லாரையும் பார்த்துட்டு அவனுக்கு வந்து கோபம் வந்து, என்னடா அது நம்ம குருநாதரை இப்படி பண்றாளே அப்படின்னு அவன் பல்ல கடிச்சுட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணனை வந்து அங்கேருந்து இங்கேந்தி வர பார்த்ததும் ஏகநாதர்னு உடனே அந்த கிருஷ்ணன் அந்த தாத்தாவை கூட்டிட்டு வாங்க, ஏகநாதர் தானே இங்க வாங்கோ அப்படின்னதும் ஏகநாதர்கிட்ட வந்து அந்த தாத்தா வந்து சொல்றாரு. அந்த ஏகநாதர் விசாரிக்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு. என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு இந்த வியாதி வந்துடுத்து. திரியம்பகேஸ்வரன் ஒரு கோவில் இருக்கு. திரியம்பகேஸ்வரன் ஒரு ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிராவில் இருக்கு. திரியம்பகேஸ்வரி என் கனவுல வந்து சொன்னார், வைட்டத்துல ஏகநாதர்னு இருக்கார், இந்த ஏகநாதனுடைய பாத தீர்க்கத்தை குடி உனக்கு இந்த வியாதி சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னதான் அவர் இங்கே இந்த ஏகநாதன்கிட்ட வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு ஏகநாதன் விளவெடுத்து போயிடுத்து, பரமேஸ்வரா நான் ஒரு அதமன், என்னுடைய பாத தீர்க்கத்தை குடிச்சோத்தர் வியாதி நிவாரணமா, அது வந்து தகாதே. ஆனா உன்னுடைய வாக்கு இந்த என்னோட பாத தீர்க்கம் குடிக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு வியாதி போகும் அப்படின்னா, அது சங்கல்பம் அப்படின்னா நான் அதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்க்கத்தை குடிச்சா அங்கேருந்து உடம்புல அந்த வியாதி நீங்கிடுது. நீங்கினதும் அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து இவர் பார்க்கிறார் இல்லையா பிராமணனும், இதை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு விட்டான். நம்ம யாரோ சாமானியர்னு நினைச்சா அவரை பழிவாங்கணும்னு நினைச்சு கோவப்பட்டு என்னமோ ஏசிட்டோம். அவர் பேர்பட்ட மகான் பத்தியா பரமேஸ்வரனே அவரோட பாத தீர்த்தத்தை குடிச்சா வந்து வியாதி போகும்னு சொல்றாரு. பேர்பட்ட மகான் முதல் ஏதோ அபசாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு அத்தனை பேரும் ஏகநாதரோட திருவடிகள் வந்து விழுந்து எங்களை மணிக்கணும் பிரபோ அப்படின்றதும் ஏகநாதர், ஆஹா நீங்களாம் பேர்பட்ட பிராமணா வித்வான்கள் என் சரணத்தை வந்து விடலாமா அப்படின்னு ஓடி போறாராம். அவ்வளோ வினீதம், அவ்வளோ வினயம். இன்னைக்குமே ஹம்பக்கா வந்து எனக்கு இவ்வளோ இருக்கு பத்தியா அப்படின்னு காமிச்சிக்கவே மாட்டார். அப்பேற்பட்ட வினயமான இருந்துட்டு அப்புறம் அவரோட சாத்தத்தை வந்து தூக்கமா பண்ணி வைக்கார். இது என்ன தெரியுது அப்படின்னா, அவர் வந்து எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி ஜெய்வ ஸ்வபாகேச நிதா சமதர்ஷினா. பகவத்கீதை பகவான் சொல்றான், எல்லா வித்யை எல்லா படிப்பும் படிச்சு வினயமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும், எந்த ஒரு அந்தனா இருந்தாலும், ஒரு நாடா இருந்தாலும், ஒரு யானையா இருந்தாலும், ஒரு நாயா இருந்தாலும், ஒரு ஸ்வபாகேச்ச நாய் குறவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவெல்லாம் விவகாரத்தினால உலகத்தை பிறவியினால வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவாளாகவும் வேற வேற இனத்தை சேர்ந்தவாளாகவும், சில பேர் ஹியூமனாகவும் சில பேர் வந்து அனிமல்ஸாகவும் பிறக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வெறும் டிரான்சாக்ஷனல் சென்ஸ் தானே தவிர பரமார்த்தமா பார்த்தா எல்லாருக்குமே இருக்கிறது பகவான் தானே. அந்த பகவானை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்காம அதுக்கப்புறம் அவனுக்கு பூஜை பண்ணி எதெல்லாம் பண்ணா என்ன பிரயோஜனம்? அந்த பூஜையை பகவான் ஏற்றுப்பானா? நான் வந்து விக்கிரகமா இருந்தா நான் பூஜை பண்றேன், அதே நான் வந்து ஒருத்தர் எனக்கு சாப்பாடு போடல அப்படின்னா வந்து அவனுக்கு எதுக்கு சாப்பாடு போடணும்னு இந்த இடத்துல பகவான் உபக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பகவானை பார்த்தா தானே பகவானுக்கே பிடிக்கும். அதான் எனக்கு தெரியுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கணும், எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது இந்த சர்வீஸ் பண்ணணுங்கிறது எல்லாருமே கற்றுக்கலாம்ல. இதுக்கு அதிகாரி தான் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்காங்க. வார்க்கரின்னு சொன்னேன் இந்த சம்பிரதாயம். அவள்லாம் வாரி ஒன்று பண்ணுவாள். ஆஷாட ஏகாதசி 32 நாள் முன்னாடி ஆலந்திங்கிற ஊர்ல இருந்து ஞானேஸ்வரரோட பாதுகையை பெரிய புறப்பாடா எடுத்துட்டு 18 நாள் பஜனை பண்ணிட்டே பண்டரிபுரம் போவாள். ஆச்சு அடுத்த மாசம் நடந்து 10 நாள்ல ஆரம்பிச்சோம் அந்த வாரிங்கிறது. அந்த வாரியில என்ன பண்ணுவா அப்படின்னா, சில கிராமங்கள்லாம் வரும் அந்த வாரியில. அவ்வளோ ஈஸியா 5 லட்சம் 6 லட்சம் ஜனங்கள் போவாங்க அந்த வாரிங்கிறது. போர்ச்சு நிறைய கிராமங்களை கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கும். நிறைய நாள் நைட்டு வந்து ஹால்ட்டு நிறைய கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமங்கள்ல புதுசா அந்த ஜனங்களே வந்து ஏதோ அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு ஏதோ அவளோட ஜீவனத்தை நடத்திட்டு இருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அவள்லாம் வந்து வச்சு அந்த ஜனங்கள்லாம் வாசல்ல வந்து தன்னோட கட்டுல வாசல்ல அந்த கிராமத்துல வாசல்ல துணியை பிடிச்சு கொடுத்துருந்து அங்கேருந்து வர பாகவதாலாம் ஆத்துல தங்க சொல்லுவாங்க. அவள்லாம் பெரிய பணக்காரா கிடையாது, பெரிய வசதி கிடையாது. அதே என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணணும்னா பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆசை இருந்தா போதும். ஒருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆசை இருந்ததுன்னா போதும். அவளுக்கு வந்து எந்த நம்மளால முடிஞ்ச வைக்கிறே தான் நம்ம வாழ்க்கை பண்ணணும். அதுதான் அவர் வந்து பசியோட வந்து வந்தார் அப்படின்னா இங்க ஸ்ராத்தம் அப்படின்னு பார்க்காம, அதே பகவான் தானே ஒரு பசி இருக்கிற மனுஷன் கூடயும் இருக்கான்.
அந்த பகவான் அந்த மனுஷன்கிட்ட வந்து நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது போடணுமே அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு கொடுத்தாரு. அதை வந்து பகவானே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதை எதிர்த்துட்டு அந்த பிராமணனுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பகவானோட ஆசை என்னது, அதை பக்தன் வந்து எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது ரெண்டுமே, பகவானோட ஆசையும் என்னன்னு தெரியுது, அதை அனுசரித்து பக்தர் இருக்கான் அப்படிங்கிற ரெண்டுமே இதுன்னு தெரியுது. இன்னொரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து சில பேர்லாம் வந்து அங்கேருந்து சில சூதாடின்னு இருக்காங்க அந்த ஊரில், சூதாட்டம் பண்ணுற சில பேர்லாம் இருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள். அவள் சூதாடிட்டு இருக்கிற சூதாட்டம் முடிச்சதும் அங்கேருந்து அவெல்லாம் அந்த சிறங்கள்லாம் பேசுகிறா, என்னடா தோத்து போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வந்து கோபமாக உட்காந்துருக்கான். என்னடா நீ கோச்சிட்டு இருக்க, கோச்சுக்காக பொறுமையாக இருக்கா, உனக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. என்னடா பெரிய பொறுமை அது எதுன்னு பேசுகிற, பெரிய ஏகநாதர் நினைப்பா மனசுல அப்படிங்காம. ஏகநாதரா பொறுமையா, யார் ஆவார் அப்படிங்கிறதும் இந்த ஊரில் இருக்க ஏகநாதர் இருக்க நீ பாரு, அவ்வளோ இது அவங்கள என்ன பண்ணாலும் அவருக்கு கோபமே வராது அப்படின்னு. அப்படியா, நான் கோபம் வர வச்சு காட்டுறேங்க அப்படின்னு சவால் பண்ணான். ஏகநாதர் தினம்ங்கிறதால கோதாவரிக்கு போவார் ஸ்நானத்துக்கு. கோதாவரிக்கு போச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் கோதாவரிக்கு போச்சு அங்கேருந்து மேலேருந்து ஒருத்தன் அவன் வந்து நல்லா வெத்தலை பார்க்க நல்லா கடிச்சு குழப்பிட்டு இருக்கான். அங்கேருந்து அவர் வரைச்சே அவர் வந்து ஸ்நானம் பண்ண போச்சே கூட இல்லை, குளிச்சுட்டு எல்லா அனுஷ்டானங்களும் முடிச்சு வரைச்சே அங்கேருந்து மாடியிலேருந்து அவர் தலையில வச்சுட்டு தலையில வச்சுருப்பினோம்னா என்ன பண்ணணும், அங்கேருந்து யார் யாடி என் மேலே வச்சது போராடி கோச்சுக்கணும் இல்லையா, கோச்சுக்கலாம். அங்கேருந்து திருப்பி போனார், குளிச்சுட்டு வந்தான். வந்ததும் அங்கேருந்து பார்த்தோம், ஓ இவ்வளோ பொறுமையாக அவங்க பார்த்துருவேன், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்காங்க. திருப்பி துப்பி அவர் தலையில் துப்பினான். அவர் மட்டும் ஒன்றும் சொல்ல, அவர் மட்டும் போனாலும் ஸ்நானம் பண்ணாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 7 தடவை ஆயிடுச்சு. இவன் அங்கேருந்து கோச்சிக்கவே இல்லை. அங்கேருந்து இந்த அவன் துப்புறவனுக்கும் ஆச்சரியமா போயிடுது. அது நான் தலையில எச்சரிக்கையா துப்புறேன், இங்கே இருந்தாலும் இவ்வளோ பொறுமையா இருக்காரு இவர் அப்படின்னு. அங்கேருந்து அவன் அங்கேருந்து இறங்கி வந்து, சுவாமி நானும் பார்க்குறேன், எச்சரிக்கிட்டே இருக்கேன் உங்க தலையில, எப்படி இவ்வளோ பொறுமையா இருக்கு அப்படின்னதும் அவர் சொல்றாரு, ஆச்சரியமா சொல்றாரு, நீ என் தலையில எச்ச துப்பினப்பா, அந்த அழுக்கு வந்து நான் தலையை போய் நினைச்சுதான் எனக்கு அந்த அழுக்கு போயிடும். அதே நான் கோபமான பட்டா அந்த இடத்துல மனசு அழுக்காயிடும். அந்த அழுக்கை வந்து நீக்கிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால வந்து பொறுமையா இருக்கிறது வந்து இந்த அழுக்கை ஈஸியா நீக்கிட்டு இருக்கலாம், அந்த அழுக்கை ஈஸியா நீக்கிக்க முடியாது அப்படின்னு. அவன் வந்து அங்கேருந்து காலில் விழுந்தான், சுவாமின்னு விட்டு அபச்சாரப்பட்டுட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய பாகவதர், நான் வந்து என்னமோ உங்களோட கோபத்தை உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ணுறேன், உங்கள் தலையில எச்சு துப்பிட்டேன், என்னை வந்து மன்னிச்சுக்கணும் நீங்கள் அப்படின்னதும் அங்கேருந்து சொன்னார், இல்லைப்பா என்கிட்ட நீ கேட்காதப்பா மன்னிப்பு, நீ உனக்கு இன்னைக்கு வந்து திருந்தணுங்கிற எண்ணம் வந்துருத்தோ அன்னைக்கே நீ நல்லவன் ஆகிட்ட. நம்ம எல்லாரையும் படைச்சவன் நம்மளோட பகவான் பாண்டவன் தான். தினமும் காலத்தால் பகவான் நாமாவை சொல்லுது, தானா அவன் மனசை வந்து க்ளீனாகிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், எப்போவுமே நமக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அப்படின்னா உடனே ஏகநாதா அப்படின்னு சொன்னோம், நமக்கு கோபம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவான். நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்பயாவது நமக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அப்படின்னா ஏகநாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு தடவை ஏகநாதா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கே வந்து நமக்கு வந்து கோபம் வந்து போயிடும். ஏகநாதர் இவ்வளோ பொறுமையாக இருக்காது, கொஞ்சமாக பொறுமையாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தானே தோண ஆரம்பிச்சோம். அதனால தான் இப்படி சொல்லுவாங்க ஸ்ரீ அண்ணா. இப்படி இருந்துட்டு இருக்க அந்த குழந்தை பையனும் வந்து 12 வருஷ காலமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பெரிய பிராமணர் ஒரு யாத்திரிகர் என்ன பண்றாருன்னா துவாரகா யாத்திரையா போறார். துவாரகைக்கு யாத்திரை பறிச்சு அங்கே போய் தியானம் பண்றாரு. தியானம் பண்ணச்சு என்ன ஆகுதுன்னா பகவானோட மூர்த்திங்கிறது அங்கே இருக்கும், ஆனால் சாநித்தியம்னு ஒன்று இருக்கு. பகவான் வந்து மூர்த்தியா வெளிப்படையா எழுந்தபடி இருப்பார், ஆனால் பகவான் அங்கே இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான் சாநித்தியம். அவர் இருக்கார், தியானம் பண்ணி பார்க்கிறார், அவருக்கு பகவானோட சாநித்தியமே அங்கே இருக்கிற ஃபீலே வர மாட்டேங்குது. இருக்கிறச்சே அவர் அந்த யாத்திரிகர் ராத்திரி தூங்குறச்சே அவர் வந்து பகவான்கிட்ட கேட்கிறார். பகவான்கிட்ட கேட்கல, பகவானா வந்து கனவுல வந்து சொல்றார், பாருப்பா நீ வந்து கேட்கறியே நான் சாநித்தியம் இல்லை நீ நினைச்சிருக்கியே, ஏன்னா நான் துவாரகையில இல்லை,
நான் எங்கே இருக்கேன்னா வெயிட்டக்கில் ஏகநாதன் வந்து இருக்கார்ல, வாரத்தில் 20 வயசு பையெல்லாம் அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன். வாரத்தில் ஒரு குட்டி பையனா அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன். அங்கே வந்து நீ பாரு, நான் அங்கே இருக்கேன். அங்கே வந்து அந்த மகான் ஆசிரியை ஏற்பட்ட மகான்கள் கிடைக்க மாட்டான் வாழ்க்கையில், அந்த மகான் நீ ஆசிரியிச்சு அப்படிங்கிற அவன் பண்ணுறாங்க. சொன்னதும் அங்கேருந்து இவர் வர பிரதிஷ்டானத்துக்கு வர, அங்கேருந்து வந்து ஒரு ஆத்துத்தினே வந்து உட்கார்ந்தா அங்கேருந்து ஒரு குட்டி பையன் குடத்தை தண்ணி எடுத்துட்டு வாத்துக்குள்ளே போனான். வாத்துக்குள்ளே போனதும் அங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து எல்லா கைங்கரியும் பண்ணுறான். ஏகநாதர் இருக்கார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்ததும் அங்கேருந்து ஒருத்தர் இருக்கார் வாசல் இருக்கச்சே. அங்கேருந்து வாசல் இருக்கிற இது ஏகநாதருடைய வீடா அப்படின்னா ஏகநாதருடைய வீடுன்னு அவர் பார்த்துட்டு குட்டி பையனை பார்த்தா இல்லையா, பகவான் தானே அது. அங்கேருந்து உள்ள ஓடுறார். உள்ள ஓடி போய் அங்கேருந்து அந்த குட்டி பையன் எங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்டுதான் அங்கே ஏகநாதர் இருக்கார். அவன் இங்கே தானே போனான், கொல்லைக்கு தான் போனான் அப்படின்னு சொல்றாரு. கொல்லைக்கு போனானா அப்படின்னு சொல்லி கொல்லைக்கு 2 பேரும் போய் பார்க்கலாம். பார்த்தா அந்த குழந்தைய காணோம். சரி, நீங்க எங்கேருந்து வர இவ்வளோ படப்படப்பா வரேன், அந்த குட்டி பையன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இல்லை சுவாமி, நான் வாழ்க்கைக்கு போனேன், சாநித்தியமே இல்லையே பகவான்கிட்ட அப்படின்னு நினைச்சேன். பகவான் என்னோட கனவுல சொப்னத்தை வந்து சொல்றாரு, நான் வந்து ஏகநாதோட ஆற்றுல வந்து 12 வருஷமா கைங்கரியம் பண்ணிருக்கேன், என் அங்கே வந்து பாரு அப்படின்றதும் ஏன் ஏகநாதர் வந்து விளவடுத்து போயிட்டவருக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா கண்டியா கிருஷ்ணன் கண்டியா கிருஷ்ணா அப்படின்னு ஓடுறார். அங்கேருந்து அங்கேருந்து பார்க்கிறார், அங்கேருந்து கொல்லைக்கு போய் பார்க்கிறார், ரூம்ல போய் பார்க்கிறார், எங்கே போய் பார்த்தாலும் கத்தி பார்க்கிறார். என் குழந்தை இருக்கணும். அதான் புரிஞ்சுக்கிறார், நான் வசிஷ்டரா, நான் என்ன சாந்தீபனியா, இத்தனை வருஷம் எனக்கு நான் எவ்வளோ நாள் கால் பிடிச்சி விட சொல்லியிருக்கேன், நீ எனக்கு எவ்வளோ நாள் துணி தோசு போட்டிருக்க, நீ எனக்கு எவ்வளோ நாள் நான் சாப்பிட்ட மிச்சத்தை நீ சாப்பிட்ருக்க, மட்டும் நான் அபசாரப்பட்டுட்டேன் கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழறார். அழுதுக்கு அப்புறம் அங்கேருந்து வந்து பாகவதர் வந்து அவர் சமாதானம் கொடுத்துறாரு. இது இல்லை மகாராஜ், அப்புறம் வந்து என்னை வந்து உங்களை ஆசிரியச்சு இருக்க சொன்னான் பகவான் அப்படிங்கிறது சொல்றார். அதான் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பேர்பட்ட மகான்களுக்கு பகவானுக்கே வந்து அப்படி இருக்கிறவாளை பார்த்து ஒரு ஆசிரியக்கணும், அப்படி இருக்கிறவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பகவானுக்கே தோணும். அந்த குழந்தை வந்து 12 வருஷமா தான் பகவான் தான் ஆசிரியிச்சு இருக்கான் அப்படிங்கிறதும் அதை நினைச்சு அவரால் அந்த வீட்டு வரவே முடியல. ஸ்ரீ அண்ணா பிரவச்சனங்கள்ல சொல்லுவோம் என்னது அப்படின்னா, பொதுவாக வந்து மகான்னு பெரிய மனம் ஏற்படுத்திட்டு அங்கேருந்து வந்து அவளுக்கு 1000 பேர் அவளுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு தான் இருக்கா. மகான் அப்படின்னா அவள் யார், அவளோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அவளுக்கு 1000 பேர் பக்தாள் வராளா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து டெஃபினேஷன் இல்லை. மகான் அப்படின்னா அவளோட தினசரியம், அவளோட டைம், அவளோட ஷெட்யூல், அவள் காத்தால எழுந்ததுலேருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா தினமும் ஒரே மாதிரியே இருப்பாள். தினமும் வெடிக்காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணுறது, பகவானை தியானம் பண்ணுறது, அவளோட காரியத்தை பார்க்கறது, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புகழுக்கு ஆசைப்பட மாட்டாள். அவள் பாட்டுக்கு அவளோட சுவாத்தியாயம்னு பேர் இருக்கு. வேதமே சொல்றது ரிதன்ச ஸ்வாத்தியாய பிரவசனச்ச சத்யன்ச ஸ்வாத்தியாய பிரவசனச்ச உபநிஷத் சொல்றது. எப்படி இருக்கணும் ஒரு மகான் அப்படின்னா, ஒரு ஸ்வாத்தியாயத்தை வச்சுக்கணும், அதை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லா நன்மத்தையும் தன்னுடைய பழக்கத்தில் இருக்கணும், அதை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஸ்வாத்தியாயம், அதுதான் பிரவசனம்னு பேர். இப்படி இருக்கிறவாதான் மகான்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மகான்கள் என்ன அப்படின்னா, அவளுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ, யார் பண்ணாலும் இல்லையோ, பகவான் வரும் இந்த மாதிரி மகான்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னும் கடைசியில் ஒரே ஒரு சரித்திரம். ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து ஏகநாதர் வந்து கங்கைக்கு காசி யாத்திரை போகலாம் அப்படின்னு போகிறார். காசியில் போய் இந்து மாதவர் விஸ்வநாதர் எல்லாரையும் தரிசனம் பண்ணுறார். எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து வச்சு எல்லாரும் கங்காசலத்தை எடுத்துட்டு வரான். கங்காசலத்தை எடுத்துட்டு வச்சு அங்கேருந்து உத்தரப்பிரதேஷ் வழியா நாதர் மகாராஷ்டிரா தானே, ஸோ ராஜஸ்தான் கிராஸ் பண்ணி தான் வரும். ஸோ கொஞ்சம் டெசர்ட் ஏரியா இருக்கும். ஸோ டெசர்ட் ஏரியாவெல்லாம் கிராஸ் பண்ணி தான் இவன் வரும். வச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இவன் அப்படி வர வழியில அந்த டெசர்ட்ல இருக்கிறச்சு இவெல்லாம் கங்கா தீர்த்தம் ஆத்துல வந்து பெருமாள் பூஜைக்காக எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு வழியில ஒரு கழுத சாக கணக்கு. இந்த கழுத சாக கணக்கு இவன் சொல்றார், பாருங்க இந்த கழுதை இப்படி இருக்கு, இந்த கழுதை இருக்கிறச்சு இந்த கழுதைக்கு நம்மலாம் வந்து
தீர்த்தத்தை கொடுப்போம் அப்படின்னதும் அந்த சுற்றி இருக்கிறவாலாம் என்ன சொல்றா அப்படின்னா, प्राप्नोति कर्मणा दुःखं सुखं प्राप्नोति कर्मणा स्वीयं कर्मफलं भुङ्क्ते जीवः सर्वोऽपि मण्डितः विठ्ठलस्यैव पूजायै समानीतमिदं जनं को दद्यात् गर्दभायास्मि बुद्धिमान् पापयोनये. பாருப்பா, நம்ம பண்ற நல்லதோ கெட்டதோ எல்லாமே நம்ம கர்ம வினதான். இது போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணிருக்கு, அதனால இந்த ஜென்மத்தை இப்படி இழுத்துன்னு கிடக்கு. இது பகவானோட பூஜைக்காக எடுத்துட்டு வரோம், அது பாவம் பண்ணி இந்த எழுத ஜென்மத்தை எடுத்திருக்கு. அந்த ஜென்மத்தை எடுத்து அந்த ஒரு மிருகத்துக்கு நம்ம பகவான் பூஜைக்காக எடுத்துட்டு வர தீர்த்தத்தை எது கொடுக்குறோம் அப்படின்னு அவன் அலட்சியமா பேசிட்டு போயிடுறா. போனதும் அங்கே இவர் சொல்றார், அயம் சாக்ஷாத் பாண்டுரங்கோ நாத்ர கார்யா விசாரணா அஸ்மி தாஸ்யாமி சரீரம் யூயம் கச்சத துர்பகா காருண்ய வர்ஜிதானாம் வா கிம் புண்ணியம் தீர்த்தயாத்ரயா சர்வத்ர திருஷ்யதே விஷ்ணு क्वचित् பாவம் ந வித்யதே. சாக்ஷாத் பாண்டுரங்கன்பா, நீ எழுத்துட்டு கிடக்கச்சா அங்கே ஒருத்தர் வந்து இது பாவம் பண்ண ஜீவன், இதுக்கு எதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீ சாகு கிடக்கனா கடந்து போ அப்படின்னு விட்டு போனா உனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே இந்த கழுதையும் உனக்குள்ள இருக்கிற அந்தரியாம தானே அதுக்குள்ளேயே இருப்பான். ஆத்மோபோக்கியான சர்வத்திர சமபஷ்யதி பகவான் சொல்லியிருக்காங்க. நீ உன மாதிரி தானே அந்த ஜீவனும். அப்படி இருக்கிறச்சே வந்து உங்களுக்கு அப்படி பண்ணா உங்களுக்கு அது சரியா வருமா? அது என்னது கழுதத்தை வச்சே மட்டும் அது ஒரு இலக்காரமான எண்ணம். மிருகத்தை மட்டும் அதை எதுக்கு இலக்காரமா பார்க்கணும்? அதெல்லாம் மிருகம் அப்படிங்கிறதுனால அவசியமா எல்லாமே பகவான்கிட்டேருந்து உண்டானதுதான். உனக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் பகவானுக்கும் உனக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி பகவானுக்கும் அந்த கழுதையா நாய் அத்தனைக்குள்ள பகவானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நாமதேவன் ஒரு மகா இருந்தார், அவரோட ரொட்டி அவர் வச்ச ரொட்டியை நாய் எடுத்துட்டு போயிடுச்சு. அவர் நாயை துரத்தினார். இதுக்காக ரொட்டியை நாய் மேலே கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த நாய்க்கு ரொட்டி சாப்பிட்டா வடக்குன்னு இருக்கும், ஏன்னா அந்த நாயோட வாயில போட்டு நெய்ல தோச்சு கொடுத்தாலும், ஏன்னா வடக்குன்னு இருக்கக்கூடாது ரொட்டி அப்படின்னு. அது என்ன தெரியாது, எல்லா இடத்தையும் பகவானை பார்க்கணும், எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிறது இதே தெரியுது. பக்திங்கிறது ஒரு சூப்பர் ஸ்டிஷன் இல்லை, நம்ம வாழ்க்கையில நல்லவனா வாழறதுக்கு ஒரு சப்போர்ட் பக்திங்கிறது. நம்ம பக்தனா உண்மையான பக்தனா இருந்தா நம்மளால இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. இது சாட்சாத் பாண்டுரங்கன். இதுல வந்து விசாரம் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுப்பன இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல அது பாப்பம் பண்ணியிருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க எதுவும் பாப்பம் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து அதுகிட்ட பாண்டரை நான் பார்க்க முடியல. நீங்க போங்க, உங்களுக்கு பகவானுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவர் வந்து அந்த கழுதைக்கு எடுத்துட்டு அந்த கங்காசனம் குடத்துல இருக்கிற ஜலத்தை கழுதைக்கு கொடுத்தா, அதுக்கப்புறம் அங்க கழுதை எப்படியா கருணா சிந்து ஏகநாதோ மகாமனாஹ கங்காஜலம் பவித்ரம் தத்கர்தபாய ததூபத பீத்வா தத்சைலம் புண்ணியம் பிரஹர்ஷம் பிராப்ய கர்தவः த்ராய சம்பிரமாத்தஸ்தோ பிரேமபாவேன சஞ்யுதः சஹசாந்தர்ததே தத்ர கர்தபோஜலபோஷிதः தத்ருஷே தத்ர பகவான் விட்டலோ ருக்மிணீபதிः பீதாம்பரதரஸ்ரப்பி சாக்ஷான்மன்மதமன்மதः ஸ்னிக்த பிராவர்ணஷ்யாமः கடின்யஸ்தகராம்புஜः ஸ்ரீவத்ஸகௌஸ்துபதரः சலன்மகரகுண்டலः ஜகன்மோகன சௌந்தர்யோ மந்தஹாசம் காம்புஜः. அங்கேன்னு பார்த்தா பீதாம்பரதரஸ்ரப்பி சாக்ஷான்மன்மதமன்மதः தத்ருஷே தத்ர பகவான் விட்டலோ ருக்மிணீபதிः. அங்கே கழுதைங்க இடுப்புல கையை வச்சுட்டு ருக்குமாபாயோட பாண்டுரங்கன் நிற்கிறானா. அங்கே பீதாம்பரமும் சுருள் சுருளான கேசங்களும் தாமரை போன்ற கண்களும் கண்ணாடின்ற கபாலமும் நெத்திய கஸ்தூரி திலகமும் கழுத்தல கௌஸ்துபமும் வைஜெயந்தி மாரியமா கிரீடத்தோட மகர குண்டலத்தோட இப்படி பாண்டுரங்கன் பிரசன்னமா நிற்கிறான். நின்றுட்டு அங்கேருந்து சொல்றான், சர்வத்ர பிரேம பாவேன துவேஷ புத்தி விவர்ஜிதா மாமேவ பஷ்யசி த்வம் து சர்வவ்யாபினம் அச்சுதம் தஸ்மாதஹம் பிரேம பக்த்யா பூஜிதா அனன்ய நிஷ்டயா த்வாமேவ த்ரஷ்டுமத்ராபி கௌதுகாத் ஆகதோஸ்மி ச மயா த்ருதம் கர்தபஸ்ய ரூபம் திருஷ்ட்வா மகாமதே खेदं मास्मगमो भक्तागतहं तत्प्रसंगतः. பொதுவாக ஸ்ரீ அண்ணா சொல்லுவா,
லவ் ஒன்று இருக்கு, லஸ்ட் ஒன்று இருக்கு. பிரேம அப்படின்னா என்ன, காமம்னா என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சிம்பிளான டிஃபரன்ஸ். காமம் அப்படின்னா மற்ற வாழ்னால எனக்கு என்ன கிடைக்கும், மற்ற வாழ்னால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா காமம். பிரேமையோட லட்சணம் என்ன அப்படின்னா என்னால மற்ற வாழ்க்கை என்ன பண்ண முடியும், என்னால மற்ற வாழ்க்கை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சுத்தமான பிரேம, பியூர் லவ்னு பேர். நமக்கு அந்த பியூர் லவ்ங்கிறது மனசுல இருந்ததுன்னா எந்த மனுஷால பார்த்தாலும் நமக்கு வந்து நம்மளால வந்து மற்ற வாழ்க்கை என்ன பண்ண முடியும். பிரேமைக்கு லட்சணமே சேவை தான் அப்படின்னு பிரேம அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னா அது நம்ம பைசா கொடுத்ததுனால நமக்கு பிரேம வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. நம்ம தன்னையே மற்ற வாழ்க்கையாக கொடுக்கணும். தன்னை மற்ற வாழ்க்கையாக கொடுக்கறதுன்னு என்னன்னா சேவை, மற்ற வாழ்க்கை ஹெல்ப் பண்றது, மற்ற வாழ்க்கை சர்வீஸ் பண்றது, அதுதான் பிரேமையோட லட்சணமே. அதனால உனக்கு அந்த பிரேமைங்கிறது மனசுல இருக்குப்பா, அதனாலதான் உனக்கு எல்லா இடத்தையும் பக்கம் என்ன பார்க்க முடியுது, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும். ஒரு மிருகம், ஒரு கழுதை பேசிக்கலாம் என்னன்னா கழுதை, நாய், எருமை, பன்னி இதெல்லாம் நம்ம வந்து சில பேர்னா திட்டற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பக்தி விஷயத்தை பார்த்தா ஞானேஸ்வரர் எருமை மாடு கிட்ட பகவானை பார்க்கறது, நாமதேவர் நாய் கிட்ட பகவானை பார்க்கறது, ஏகநாதர் கழுதை. நம்ம எதெல்லாம் நீ தப்பா கீழ்த்தரமா நம்ம வச்சுருக்கோமோ அதெல்லாம் பகவான் ரூபம், அந்த ரூபம்லாம் எடுத்துட்டு வரோம். இதே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வசதி தாழ்த்திங்கிறது நம்மளா நம்ம மைண்ட் செட் நம்மளே ஏற்படுத்திங்கிறது. வஸ்துதா பிறப்புல இது வசதி இது தாழ்த்தின்னு எந்த மிருகங்களுக்குள்ளயோ எந்த கம்யூனிட்டிக்குள்ளேயோ நான் வசதியாக நீ தாழ்த்தியானவங்கிறதும் கிடையாது. நம்ம வந்து அந்த அழுக்க நம்மளோட மூளையில போட்டு சேகரிச்சு வச்சுருக்கோம். பகவான்காரமா எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம அந்த அழுக்க மட்டும் நீக்கினா எல்லா இடத்துலையும் பகவான் தெரிய ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கிட்டையும் அந்த சர்வீஸ் பாவத்தோட நம்மளால இருக்க முடியும். அதை சொல்றோம். அப்புறம் எனக்காக இந்த ரூபத்தை எடுத்துட்டு வர்றோமாப்பா, மத்ஸ்யாவதாரம் எடுத்த, கூர்மாவதாரம் எடுத்த, வராகாவதாரம் எடுத்த, எனக்காக இந்த கழுத அவதாரத்துக்கு எடுத்தியானா, எனக்கு கழுத ரூபத்தையோ நாய் ரூபத்தையோ எடுத்துக்கிறது ஆச்சரியம் இல்லப்பா. நீ நான் நாயாவதாலும் கழுதையாவதாலும் என்ன எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், அந்த இடத்துல தான் சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிறாங்க பகவான். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏகநாதர் நம்ம பார்த்தோமே சரித்திரம், அவரோட சரித்திரத்தில் எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி விஷயம் தான். இந்த ஒரு குடும்பத்தை மறந்துட்டு போயிட்டார், பிரேம பக்தி கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. பாவார்த்த ராமாயணம் அப்படின்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்காரு. இந்த பாவார்த்த ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு சுந்தரகாண்ட கட்டம் வருது. சுந்தரகாண்ட கட்டம் வச்சு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஹனுமான் ஆவேசம் வந்துருக்கு. அங்கேருந்து பக்கத்தாத்துல வந்து அங்கேருந்து குதிச்சுக்கிறாரு. குதிச்சு அங்கே போய் விழல, மண்டெல்லாம் ரத்தம் வருது. இங்கேருந்து பக்கத்தாத்து மாடியிலேருந்து பக்கத்தாத்து குதிச்சுக்கிறாரு. அந்த மாமா வேணா வந்து பார்த்தா அங்கே ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. கீழே ராம 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 அப்படின்னு தன்னோட நிலையில இல்லாமல் விழுந்து கிடக்குறாரு. அப்புறம் பார்த்து எல்லாரும் வந்து அவருக்கு வந்து ரத்தத்தெல்லாம் தொடச்சுட்டு எல்லாம் பண்றாங்க. என்ன தெரியுது அப்படின்னா பிரேம பக்திங்கிறது தன்னை மறந்த நிலைக்கு போறதுங்கிறது இல்லைன்னு கிடையாது. ஆனா அதையும் தாண்டி மக்களுக்காகவும் எல்லாருக்கும் சேவை பண்ணணும், நம்ம அந்த கர்மால இருக்கணும். பகவானுக்கு மே மதம்னு சொல்லியிருக்காங்க. பகவானுடைய பிலாசபி நம்ம அந்த கிருஷ்ண பக்தர்களா இருக்கணும்னா நம்ம அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் எந்த வாழ்க்கையை காமிச்சானோ, அவன் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தானோ அதை வாழறதுதான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். அவனோட லீலைகள் குட்டி வயசுல அவன் சின்ன வயசுல பண்ண லீலை, கோவர்தன் லீலை, பிருந்தாவன லீலை, ராச லீலை அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து பகவானை தியானம் பண்றதுக்கு, நம்மளோட பக்திக்கு நம்ம வாழறதுக்காக எது எடுத்துக்கணும்னா அவன் வந்து மேல அவனோட வாழ்க்கையில என்ன பண்ணான்னு மகாபாரதத்துல இருக்கே அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் அவன் நம்ம காமிச்ச வழி. சின்ன வயசுல அவன் பண்ண லீலைகள்லாம் நம்ம வந்து பக்தி பண்ணுறதுக்காக இருக்கணும். நம்மளோட பக்தி யூஸ் பண்ணணுமே தவிர அதெல்லாம் நம்ம வாழ முடியாது. நம்மளால மலையை தூக்க முடியுமா, நம்மளால ராசலீலை பண்ண முடியுமா, பல ரூபம் எடுத்துக்க முடியுமா, அதெல்லாம் மனுஷாலால பண்ண முடியாது. ஆனா மனுஷாலால வந்து பொய் சொல்லாம இருக்க முடியுமே, மனுஷாலால ஒருத்தருக்காக சர்வீஸ் பண்ண முடியுமே. இதெல்லாம் பகவான் காமிச்சல அவனோட ஹிஸ்டரி, அவன் வாழ்ந்து காமிச்ச விஷயங்கள் இதெல்லாம். கோவர்தன லீலையிலேயே இன்ஃபேக்ட் மலையை தூக்கினா அப்படின்னா நம்மளால மலையை தூக்க முடியாதே தவிர மக்களுக்கு ஒரு ஆபத்தில் தான் இது பண்ணணும் அப்படின்னா அந்த கதையில என்ன ஸ்பிரிட்டோ அதை நம்மளால பண்ண முடியுமே. தெய்வத்தின் குரல்ல மகாபிரிவா எழுதியிருக்கா என்னது அப்படின்னா பகவானுடைய லீலைங்கிறது ஆச்சரியமானது, ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம வாயப்படணும்னு பார்க்கறோம். அந்த லீலைக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு. கோவிந்தா கோவிந்த கோவர்தன லீலா மலையை தூக்கினா அப்படின்னா பகவான் சேவை பண்றான், அத்தனை பேருக்காக பண்றான். மாடு மேய்க்கிறது நம்ம ரசிக்கிறோம், அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம பக்தி அவன் ரசிக்கிறது கிருஷ்ணனாலே அழகுதான். இருந்தாலும் மாடு மேய்க்கிறதுங்கிறது அவரோட குல தர்மம். அதனாலதான் பலராமன் கிருஷ்ணன் வில்லேஜ்ல வாழக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் எது அவருடைய இது அவருடைய ஆக்குபேஷன் என்னது, ஒண்ணு விவசாயம் இல்லைன்னா மாடு மேய்க்கிறது. அதனால்தான் கலப்பை
கலப்பையும் உலகையும் வச்சுட்டு பலராமர் வந்து விவசாயத்துக்கு போனால் கிருஷ்ணா மாடு வச்சான். சின்ன வயசுலேருந்தே இவா வந்து இந்த தர்மத்தை காமிச்சிருந்தான் கிருஷ்ணனும் பலராமரும். அதனால நமக்கு மகாபிரிவா ஆச்சரியமான எடுத்து காட்டுறாரு. இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணன்னா நம்ம வந்து பக்தி பண்றோம், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனா கிருஷ்ணன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறான்? அவன் எப்படி வேணா எதிர்பார்ப்பான். நீ என் பேரை சொல்லு அப்படின்னா சுயநலவாதி ஆயிட மாட்டான் கிருஷ்ணன். நீ நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறது தானே கிருஷ்ணனோட எதிர்பார்ப்பு. மதம்னு மாரடிச்சு சொல்லிக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட பிலாசபி நான் எப்படி விரும்புறேன் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறது இல்லை. அதுதான் மதம் அப்படின்னு சொல்லிக்கிறான் பகவான். ஸோ அதை நம்ம பின்பற்றி வாழணும். அதை வாழ்ந்த மகான் ஏகநாதர் அப்படிங்கிறவர். அதுதான் கடைசியா அவர் லோகத்துக்கு உபதேசமா ஒரு அபங்கம் பண்றார். அந்த அபங்கத்தோட நிறுத்திக்கலாம். क्रोधयुक्त अंतःकरण तेने नासे स्वधर्माचरण ऐसे द्वेष बाधने धरते छाती क्रोध अनिवार पेशिया स्वभावरी नर अथवा होका नारी स्वभाव बाधी सत्य जान शरण एका जनार्दन क्रोधयुक्त अंतःकरण तेने नासे स्वधर्माचरण. நம்மளுடைய இதயத்துல கோபம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா நம்மளோட தர்மம்ங்கிறத அழிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம தர்மம் பண்றோம், நல்ல காரியம் பிராக்டிக்கலா நமக்குலாம் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். ரொம்ப பிராக்டிக்கலா பேசிட்டு போறாரு. என்னது அப்படின்னா நம்ம ஒரு தர்மம் பண்றோம், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலே பேசிக்கலா ஆசை வேணும், சிரிச்ச முகமா இருக்கணும், பிரேம வேணும். கோபமா சிடுமுடுன்னு விழுந்துருந்தோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு சர்வீஸே பண்ண முடியாது. அந்த கோபத்துக்கு எது காரணம் இன்னும் டீப்பா சொல்றாரு. ऐसे द्वेष बाधने धरते खाली क्रोध अनिवार. இதுக்கு வந்து என்ன காரணம்னா द्वेषம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து நம்மளோட ஹிருதயத்தை புகலிடமா வச்சுட்டு நம்மள வீடா வச்சுட்டு அந்த द्वेषம் வெறுப்புங்கிறது இருக்கு. அந்த द्वेषம்ங்கிறது ஏன் வருது? பிரேம இல்லை. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படிங்கிற அந்த பிரேமையும் ஞானமும் நமக்கு வந்துடுச்சுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற வெறுப்பு டிரான்சாக்ஷனலா ஆயிரம் இது இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம். பட் பரவாயில்ல சொல்றாங்க, அது ஒண்ணுக்குனால எதுக்கு வாழ்க்கையில நம்ம மேல நம்ம கோபத்தை டெவலப் பண்ணிட்டே போனோம். அது ஒன்றும் இதுக்கு போறது அப்படிங்கிறவங்க நம்ம அதை விட்டுட்டு மேல வந்து என்ன அதுக்குள்ள அவரோட ஸ்பிரிட், அவருக்குள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஞானத்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேல வந்து நம்ம மேல மூவ் ஆகிட்டு போனோம். அந்த துவேஷத்தை நீக்கினோம்னா குரோதம்ங்கிறது இருக்காது. அந்த குரோதம் அந்த கோபங்கிறது போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால நம்மளோட தர்மத்தை இருக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாரு. पेशिया स्वभावरी नर अथवा होगा नारी. இது வந்து ஒரு மனுஷன், ஒரு நர அथवा நாரி, ஒரு ஆம்பளையா இருக்கட்டும், ஒரு பெண்மணியா இருக்கட்டும், யாருக்குமே இருக்கட்டும், யாருக்கு வேணா இது வரும். இது வந்து அவரோட ஸ்வபாவமா இருக்கலாம். அவரோட ஸ்வபாவம் அவரோட வாசனையா இந்த துவேஷம் கோபம்லாம் இருக்குன்னா அதை மாத்திக்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணா மாறும். எதுனால மாறும்னா शरण एका जनार्दन. जनार्दन यार भगवान தான். அவரோட அபங்கம் எல்லாமே ஏகா ஜனார்தன ஏகா ஜனார்தனி அப்படின்னே தான் முடியும். ஸோ பகவானோட திருவடியை பிடிச்சிருந்து எல்லா இடத்தையும் பகவான் தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த ஞானம் உண்டாச்சு அப்படின்னா நமக்கு அந்த துவேஷம் இந்த கோபம் அப்படிங்கிறது எல்லாம் போய் எல்லாரையும் பிரேமையை காமிச்சு எல்லாரும் யார் என்ன பண்ணாலும் அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு காலம் பாபால பட்டரை கோச்சுட்டோம் அப்படின்னாலும் நம்மளை சமாதானப்படுத்திட்டு அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த கோச்சுட்டேன்ப்பா ஜபானிச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா சரண ஏகா ஜனார்தன, பகவானுடைய திருவடியை புரி, பக்தி பண்ண, பகவான் நாமா சொல்லு அப்படின்னு ஸ்ரீ அண்ணா எப்பயுமே அதான் சொல்லுவோம். எல்லாருக்குமே உபதேசம் பண்ணி பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் சொல்லுவான். சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிச்சுடுவானா எல்லாத்தையுமே பகவான் நாமால வந்து முடிப்பா. பகவான் நாமா சொல்றது தான் உலகம் முழுக்க காமிச்சா. ஏன் பகவான் நாமா எது சொல்லணும் முன்னாடியே பார்த்தோம். நம்ம உட்காந்து சொல்லி பார்த்தா தெரியும். கண்ணை மூடிட்டு பகவான் நாமா நம்ம சொல்லி பார்த்தோம், சிவம் பண்ணோம் அப்படின்னா நம்மளை தானா நம்மளோட இதயத்தை மாற்றும். எல்லாருக்கிட்டையும் பகவானை பார்க்க தோணும். நம்மளோட பிரேமங்கிறது நம்ம மனசுல தானா உண்டாகும். அதனாலதான் இந்த பகவான் நாமா அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே அந்த பிரேமம் உண்டாகணும், நம்மளோட தர்மத்தை இருக்கணும், நம்ம எல்லார்ட்டையும் சிரிச்சு முகமாக இருக்கணும், கோபப்படாமல் இருக்கணும்னா அது முக்கியமாக இருக்கக்கூடியது பகவான் நாமம். நித்தியமாக அந்த பகவானை தியானம் பண்ணி பகவான்கிட்ட பக்தி பண்ணி பகவான் நாமா சொன்னாலே அதுவே நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்மளை நல்ல மனுஷனாக மாற்றிடும் அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி எப்பேற்பட்டவாளாக வாழணும் அப்படின்னா ரோல் மாடல்ஸ் மகான்கள் தான்.
ஏகநாதரோ இதெல்லாம் பெரிய ரோல் மாடல் நமக்கு இருக்கவே இருக்கா. நம்மளுடைய மதத்துல தான் என்ன ஒரு அழகுனா நம்மளோட தெய்வமே நமக்கு ரோல் மாடல். மற்ற மதத்தில் இருக்கிற தெய்வம்லாம் எனக்கு வாழு, என் காலில் அவன் குழந்தையும் அவனை போட்டு கொலை பண்ண அப்படின்னு தைரியமா பேசும். ஃப்ராங்கா சொல்லுவோம் மற்ற மதத்தில் இருக்கிற தெய்வம்லாம் என்கிட்ட வேணா வரலன்னா அவன் கொலை பண்ணியாவது மதத்தை மாற்று அப்படின்னு. ஆனால் நம்ம மதத்தில் இருக்கிற மற்ற தெய்வம்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பொய் பேசாது, பொறுமையாது அப்படிங்கிறதான். ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், நம்மளோட தெய்வம்னா வெறும் தெய்வம் இல்லை, நம்ம ஆசிரியக்கணும் இல்லை, நமக்கு ரோல் மாடலாக அமைச்சிருக்கு. அதான் நம்மளோட தெய்வத்துக்கு ஒரு அழகு. ஸோ அப்பேற்பட்ட தெய்வம் கிடைச்சிருக்கச்சே நம்ம ஏனோதானோன்னு வாழாம நம்ம தெய்வத்துக்கு கைமாறா 10% நம்ம தெய்வத்துக்கு கைமாறா வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அதுக்கு பகவான் நாமாவே கதி. தினமும் பகவான் நாமா சொல்லி நம்ம பக்தி பண்ணாலே நம்மளை நம்ம தெய்வத்துக்கு பிடிச்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாழ ஆரம்பிச்சிடுவோம். இது இத்தனை பேர் பெரியவாலும் இருக்கிற இந்த சபையில ஏகநாதர் சரித்திரா சொல்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. மங்களம் புண்டரீகாட்சா மங்களம் பக்தவத்சலா பக்தகோலார ஸ்வாமின்ய சர்வமங்களமஸ்துதே. மங்களம் சத்குருப்யோஸ்து வைஷ்ணவேப்யோஸ்து மங்களம். மங்களம் மாதவாயாஸ்து प्रेमिकायास्तु मंगलम। जय बोलो सद्गुरुनाथ महाराज की जय। समंत गोविंद नाम संकीर्तन जय। லலிதா ராமச்சந்திரன் அவர்கள் சிறு அன்பளி போடுகிறார். அடுத்து திரு ராமமூர்த்தி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்கிறேன். ஏகநாதரை பற்றி கதை சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் சொல்லி அவருடைய பிறப்பிலிருந்து அவரை முக்கிய அடைந்தவர்களும் கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இங்கே நடந்ததே வேற விஷயம். 18 வயசில் எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சது. அதை ரொம்ப அழகாக ப்ரோஜெக்டாக சொல்லி இன்ஃபேக்ட் இந்த 1.5 மணி நேர லெக்சரில் ஏகநாதரை பற்றி கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசின அப்புறம் தான் ஏகநாதரே வந்தார். ஆகினாக்க எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசி பகவத்கீதையில் எடுத்து எவ்வளோ பேசினார், எத்தனையோ பேசினார். என்ன நமக்கு ஞாபகம் வருதுன்னா, இங்கே இருக்கிறவா எல்லாரும் குறைஞ்சது 70 வயசு அதுக்கு மேலே, சில பேர் கொஞ்சம் ஒருத்தராகலாம், வந்துட்டு 15 வயசு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது எப்படின்னா அவர் நம்ம தேசம், நம்ம ரிலிஜன், நம்ம இதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். அதுதான் இப்போ பார்க்கலாம். நீங்கள் பிரகலாதன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், வாமனாவதார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த சின்ன வயசுல சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய பெரிய தத்துவங்கள், பெரிய பெரிய வழக்கம் உபதேசங்கள் முக்தியாக கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இங்கே இந்த 18 வயசுல இருக்கிற ஒருத்தர் நமக்கு அவ்வளோ விசாலமாக எல்லா பல விஷயங்களையும் சொல்லி இது பண்ணியிருக்கார். ஸோ ஏகநாதன் மாத்திரம் சொல்லலை, வாழ்க்கையில எப்படி நம்ம இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் என்னென்ன முறைகளை நம்ம நடந்தா நல்லது, பகவானுக்கு எது பிடிக்கும், அதுதான் அந்த பாயிண்ட். பக்தி அப்படின்னா பக்தி பக்தி பக்த விஜயம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வர கதைகளை பற்றி சொல்லும். ஆக்சுவலி ஸ்ரீமத் பாகவதத்தோட இது இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுகிற போது பத்மபுராணத்தில் பக்தி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே மகாராஷ்டிரா வழியாக இது வழியாக போய் காசிக்கு போனால் வரும், கதை வரும். அந்த மாதிரி இப்போ பக்தியோட ஆரம்பமே இங்கே தமிழ்நாட்டில் தான். ஆனால் இந்த பக்த விஜயம் அந்த நிறைய பக்தியை பற்றி
கதைகளும் பக்தியை பற்றிய வாழ்க்கை முறைகளும் வந்ததெல்லாம் அந்த மகாராஷ்டிராவில் அவ்வளோ அழகாக இந்த மர்காரி சம்பிரதாயத்தில் அதிலிருந்து எடுத்து இவர் நிறைய விஷயங்கள் சொல்லி நமக்கு எல்லாம் மனசில் எல்லாம் படிப்படியாக அழகாக சொல்லி ஒரு உபன்யாச கிரமம் ரொம்ப அழகாக பண்ணி இவ்வளோ அழகாக எல்லாம் கற்றுட்டு வந்து நமக்கு சொல்லி நான் சொன்னால் நம்ம ரொம்ப நன்றி சொல்லி அவருக்கு நம்ம எல்லாரும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம வயசானதுனால அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இதே சமயத்தில் இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த லெக்சருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண மேடம் கிருஷ்ணசுந்தரி மேடம்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அடிக்கடி இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் முயற்சிக்கு தான் நம்ம இத்தனை பேருக்கும் ஒரு ரொம்ப உபயோகமான விஷயங்கள் வருது. அதே மாதிரி சரி ஆதிநாத்தோட ஆஃபீஸ் பீப்புள் ஜெத்தின் அந்த கரணம் ஆகைகள் பழக்கம் போல மைக்கு சிஸ்டம்லாம் அழகாக பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்பெஷலாக மச்சராஜுக்கு தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும். எவ்வளோ இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஜனங்கள் வந்து நான் நிறையா வந்து அவருடைய எஃபர்ட்டால் நன்மை அடையாளம் பற்றி என்னுடைய வேண்டுகோள்.